உன்னை தேற்றும்
பலப்படுத்தி உனக்கு உதவி செய்ய உன்னை கூட்டிட்டு வந்திருக்கிற மகள், என் நீதியின் பலக்கரத்தினால் உன்னை தாங்கலான்னு கூட்டிட்டு வந்திருக்கிறேன். கடந்த வருஷம் முழுவதும் தொடர்ந்து இழப்புகள், தொடர்ந்து தோல்விகள், எதுல கை வச்சாலும் நஷ்டம், எதுல வச்சாலும் வேணா எங்க இருந்து தேடி வருதுன்னு தெரியல. கண்ணீரோடு இருந்தா எல்லாம் இந்த புதிய வருஷத்திலேயாவது எனக்கு ஒரு நல்லது நடக்காதான்னு வந்திருக்கிற மகளே, என் நேசு சொல்லுகிறான், வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதப்பட்டு, அவருடைய பாதங்கள் நிற்கிற அந்த பூமியில நீ நிற்கிற, உன் பக்கத்தில் அவர் வந்திருக்க. மகளே, உனக்கு என்ன வேணும்? ஏன் அழுது கொண்டு வந்திருக்கிறார்? இந்த வருஷத்துல நான் என்ன செய்தா நீ திருப்தியா வீட்டுக்கு போக? நான் உனக்கு என்ன செய்யணும்னு நீ ஆசை ஆசையா வந்திருக்கிற மகளே, உனக்கு என்ன பண்ணனா நீ திருப்தியா போவ? என் ஆண்டவர் என் பிள்ளைகளுக்கு அருகாமையிலே வந்து இருதயத்தின் சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறேன். உடைய மைண்ட் வாய்ஸ் ஆண்டவர் கேட்ச் பண்ணி கொண்டிருக்கிறீர். உமக்கு நன்றி அப்பா. எல்லாம் முடிஞ்சதுன்னு வந்திருக்கிறியா? புது வருஷம் பிறந்தது உனக்கு தெரியும் தானே? உனக்கென்று ஒரு புது துவக்கத்தை நான் வைத்திருக்கிறேன் மகள். உனக்கென்று ஒரு புது வாழ்வு நான் வைத்திருக்கிறேன். உனக்கென்று ஒரு புது துவக்கத்தை நான் வைத்திருக்கிறேன். துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாக உன்னை மகிழ்ச்சி ஆக்குவேன். இனி அவர் தூரமாயல்ல, உனக்கு சமீபமாயிருக்கிறார். உனக்கு வேண்டியதெல்லாம் நீ அமர்ந்திருக்கிற சீட்டை நான் வச்சுட்டேன். நீ விசுவாச கண்களை எடுத்துட்டு போ, தாராளமா அள்ளிட்டு போ. அப்பா வீட்டு சீதனங்கள் முதல் நாளில நீ அள்ளி கொண்டு போ. அவைகள் எல்லாம் உனக்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் பலிக்கும். ஒரு தரிசனத்தை என் ஆவியிலே பார்க்கிறேன். ஆண்டவர் பல வர்ண அங்கிகளோடு உங்க ஒவ்வொருவருக்கு அருகாமையிலே வந்திருக்கிறார். ஒரு பல வர்ண அங்கியை உன்மேல ஆண்டவர் போர்த்துகிறதை என் ஆவியிலே பார்க்கிறேன். உங்க ஒவ்வொருவர் மேல ஒரு அங்கி, அது பல வர்ண அங்கியா இருக்கிறது. ஆண்டவரே, இந்த பல வர்ண அங்கிக்கு என்ன அடையாளம் என்று நான் கேட்கிறேன். என் ஆண்டவர் சொல்லுகிறார், என் பிள்ளைய நான் ரொம்ப நேசிக்கிறேன்னு ஆண்டவர் சொல்றார். பாசக்கார அப்பா சொல்றாரு, பாசக்கார அப்பா சொல்றாரு, என் பிள்ளைய நான் ரொம்ப ஆசையா கூட்டிட்டு வந்திருக்கிறேன்னு சொல்றாரு. என் பிள்ளைக்கு நான் ஆசையா கொண்டு வந்திருக்கிறேன் இந்த புது பல வர்ண அங்கியை இந்த முதல் நாளிலே என் பிள்ளைக்கு போர்த்தி ஜெபிக்கிறேன். என் பிள்ளைக்கு போர்த்தி என் பிள்ளையை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இது எதற்கு அடையாளம்? விதம் விதமான ஆசீர்வாதங்களுக்கு அடையாளம். பல வர்ண அங்கியை யோசேப்பை நேசித்து அவனுடைய தகப்பன் அவனுக்கு போட்டார். அவனுக்கு ராஜ மேன்மை வந்தது. அதே போல பல கலரான விதம் விதமான ஆசீர்வாதங்கள் உன்னை போர்த்தி விட்டது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவைகள் ஒவ்வொன்றும் 365 நாளும் உனக்குள் இருந்து பலிக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இன்னொரு தரிசனத்தை நான் பார்க்கிறேன். ஆண்டவர் உங்க பக்கத்துல வந்து நின்று சில காரியங்களை பிடுங்கி நாற்றை பிடுங்கி போடுற மாதிரி சில களைகளை பிடுங்கி போடுகிறதை பார்க்கிறேன். அதுல ஒரு களையை பிடுங்குகிறார். குடும்ப சாபங்கள் என்று இருக்கிறது. உன் குடும்ப சாபங்களை ஆண்டவர் வேரோடு பிடுங்கி போட்டார். இன்னொரு நாற்றை பிடுங்குகிறார். அதிலே வியாதி என்கிற ஒரு பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. விண்ணடத்திலிருந்து பிடுங்க முடியாதபடி உன்னை அசைத்துக் கொண்டிருக்கிற வியாதியை வேரோடு ஆண்டவர் பிடுங்கி வெளியே போடுகிறார். இன்னொரு வேர், அதற்கு பாவ வேர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீண்ட நாட்களாய் விட முடியாத பாவ வேர்களை ஆண்டவர் அடி உள்ளத்திலிருந்து பிடுங்கி வெளியே போடுகிறார். இன்னொன்று தரித்திரத்தின் வேர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உன்னிடத்திலே நிலை நிற்கிற அந்த தரித்திரத்தின் வேர்களை ஆண்டவர் பிடுங்கி போடுகிறார். ஐஸ்வர்யத்தினால இடை கட்டுகிறார். ஆண்டவருடைய ரகசிய செயல் உன் கூடார மறைவில் இருக்கிறது. உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்கிறார். 2024 சம்பவிக்க போகிறவைகள் என்ன? ஆசையோடு கேட்க வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளையே, 2024 சம்பவிக்க போகிறவைகள் என்ன?
கண்கள் திறக்கப்பட்டவனாய் விளம்புகிறதாவது, கர்த்தருடைய நாவோடு நாவாய் இருந்து ஆண்டவர் விளம்புகிறதாவது, 2024 வருஷம் தேவ பிள்ளைகளுக்கு துளிர்விடும் வருஷமாய் இருக்கும் என்று கர்த்தர் பிரகடனப்படுத்துகிறார். துளிர் விடுகிற காலம், துளிர் விடும் வருஷம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீண்ட நாட்களாக விதைத்தீர்கள், அது மண்ணுக்குள்ளால போனது, முளைவிடவே இல்லை, அவ்வளவுதான், மண்ணுக்குள்ளேயே அது முடிஞ்சு போய்விட்டது என்று நினைத்தார். இல்லை, நீண்ட காலங்களுக்கு பிறகு அது மண்ணுக்குள் இருந்து வீறு கொண்டு துளிர் விட்டு வெளியே வருகிறது. இந்த 2024 வருஷத்திலே மண்ணுக்குள்ளே புதைக்கப்பட்ட உன் ஆசீர்வாதங்கள், உன்னுடைய ஆசைகள் எல்லாம் மறுபடியும் வீறு கொண்டு வெளியே வந்து அதன் வளர்ச்சியை இனி எந்த தீய ஆவிகளாலும் தடுக்க முடியாது. இனி உன்னுடைய வளர்ச்சியை தீய மனுஷர்கள் அழிக்க முடியாது. மாந்திரிக வல்லமைகள் அதை அழிக்க முடியாது. செய்வினை கட்டுகள் அதை அழிக்க முடியாது. கர்த்தர் அதை பெருக பண்ணி வர்த்திக்க பண்ணி நீதியின் விளைச்சலை கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். எந்த கிரியைகளும் அதை இனி அழிக்காதபடிக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய தோட்டத்தை சுத்தி, வீட்டை சுத்தி, வியாபார ஸ்தலங்களை சுத்தி ஆண்டவர் சுடர்வெளி பட்டயத்தோடு கூட தேவதூதர்களை நிறுத்தி இனி அந்நிய நுகங்கள் உன்னை அழித்து விடாதபடிக்கு சேனைகளின் கர்த்தரே தூதனை அனுப்பி பாதுகாப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். கடந்த நாட்களிலே நான் உங்களிடத்தில் அனுப்பினதான வெட்டுக்கிளிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை மறுபடியும் உங்களுக்கு கொடுப்பேன். உங்களிடத்திலிருந்து பட்சித்துக் கொண்டிருந்த, உங்களுடைய உழைப்பை பட்சித்துக் கொண்டிருந்த முசுக்கட்டை பூச்சிகள், வெட்டு கிளிகள், பச்சை கிளிகள், பச்சை புழுக்களை இந்த 1ஆம் தேதி ஆண்டவர் மறுபடியும் வாபஸ் வாங்குகிறார். அவைகள் வாபஸ் ஆகும் பொழுது அவைகள் பட்சித்த வருஷங்களின் பலன், கொரோனா பட்சித்த வருஷங்களின் பலன், தரித்திரத்தின் ஆவிகள் பட்சித்த வருஷங்களின் பலனை கர்த்தர் மறுபடியும் உனக்கு கொடுத்து இந்த பூமியிலே உன்னை நிலைநாட்டுவேன் என்று சொல்லுகிறார். உன் ஆலைகளில் திராட்சை ரசமும் எண்ணெயும் வழிந்தோடும். இனி காற்றையும் காணமாட்டாய், மழையையும் காணப்பாட்டாய். ஆனால் வாய்க்கால்களும் பள்ளத்தாக்குகளும் தண்ணீரால நிரம்பி இருக்குமா, தண்ணீரால நிரம்பி இருக்குமா. ஆண்டவர் பக்தி வைராக்கியம் நிறைந்த இந்திய தேசத்தின் மேல் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்கிறார். இந்திய தேசத்தை ஜனங்கள் பக்தி வைராக்கியம் உள்ளவர்கள் என்று ஆண்டவர் சர்டிபிகேட் கொடுக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, பக்தி வைராக்கியம் நிறைந்த இந்த இந்திய தேசத்தின் மேலே நான் பிரியமாயிருக்கிறேன். பக்தி வைராக்கியம் நிறைந்தவர்களை கர்த்தர் தமக்காக தெரிந்தெடுக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், பக்தி வைராக்கியம் நிறைந்த இந்திய தேசத்தை கர்த்தர் தெரிந்தெடுத்து தென்னிந்தியாவிலிருந்து ஒரு எழுப்புதல் புறப்பட்டு வட இந்தியாவை கொளுத்தி விடும். வட இந்தியாவிலிருந்து ஒரு எழுப்புதல் தீ, ரட்சிப்பின் தீ புறப்பட்டு போய் உலக அண்டை நாட்டுகளிலே அதை பற்றி பிடிக்கும். அண்டை நாடுகளிலிருந்து ஒரு எழுப்புதல் தீ பற்றி பிடித்து உலகத்தை அசைக்கிற அந்த எழுப்புதல் தீ இந்திய தேசத்திலிருந்து புறப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் ரட்சிக்கிற ஜனங்களை திரள் திரளாக கொண்டு வந்து அனுதினமும் சபைகளிலே சேர்ப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் கொடுக்கிற இந்த வெளிப்பாட்டிற்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இது கோரேஸ்களின் காலம்தான், அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். ஆனால் கோரேஸ்களின் காலங்களில் எழுப்புதல் உண்டாவது அதுதானே அற்புதம். அதைத்தான் கர்த்தர் வருகிற வருஷங்களிலே செய்ய போகிறார். பசுமை புரட்சியை குறித்துத்தான் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆவிக்குரிய மண்டலத்தில் இந்திய தேசத்திலே ஒரு பசுமை புரட்சியை கர்த்தர் இந்த 2024 வருஷத்திலே ஆரம்பித்து வைக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்மை சுற்றி அநேகம் அகாஸ்வேர்களும் ஆமான்களும் இருக்கிறது கண்ணெதிரிலே பார்க்கிறோம். அதன் மத்தியில் அநேகரம் எஸ்தர்களையும் அநேகம் மொர்தகாய்களையும் ஆண்டவர் உருவாக்கி யூத ஜனங்களுக்கு களிப்புண்டானது போல ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு களிப்பு வருமா? களிப்பு வரும். பரத்திலிருந்து ஒத்தாசை வருமா? ஒத்தாசை வரும். ஏன் அகாஸ்வேருக்களை, ஆமான்களை கர்த்தர் வைக்க வேண்டும் என்று சிலர் யோசிக்கிறீர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார்,
ஆமான்களும் ஆகாசியர்களும் இருக்கிறபடியினாலேதான் இன்றைக்கு சபைகள் கூடி 12 மணி நேர ஜபங்கள், 21 நாள் உபவாச ஜபங்கள், 41 நாள் சுத்திகரிப்பு ஜபங்கள், உபவாச கூடுகைகள், இரவு ஜபங்கள், சந்தியா வேளை ஜபங்கள் என்றெல்லாம் அடுக்கிக் கொண்டே போகலாம். அவைகளெல்லாம் ஏன் தேசத்திலே நடக்கிறது? இந்த அகாஸ்வேருக்களும் ஆமான்களும் எதிராய் நிற்கிறபடியினாலே அவற்றை அழிப்பதற்கு, சபை விழிப்புணர்வு பெறுவதற்கென்று ஆண்டவர் சொல்லுகிறதற்காய் உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இந்த எஸ்தர்களின் ஜபங்கள், இந்த மொர்தெகாய்களுடைய ஜபங்கள் கேட்கப்படுமா? கேட்கப்பட்டது என்று கர்த்தர் சொல்லுகிறார். உள்ளங்கையளவு மேகம் கண்களுக்கு முன்பாக நான் பார்க்கிறேன். அதிலிருந்து ஒரு பெரிய ரட்சிப்பின் மழை நம்முடைய தேசத்தின் மீது ஊற்றப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேசத்திலே ஜெபிக்கிற ஜனங்கள் குறைந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு ஒரு ஜெப மேகம் ஒன்றை தேசத்திற்கு மீது ஆண்டவர் அனுப்புகிறார். இனி உள்ளங்கையளவு மேகம், வீட்டிலிருந்து நீ ஜெபிக்கிற சின்ன ஜெபங்களை ஆண்டவர் கேட்டு தேசத்தை அசைப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்திய தேசத்தின் விஞ்ஞானிகளை உலகமே வியந்து பார்க்கிற காலங்கள் வரப்போகிறது. இந்திய தேசத்தின் விஞ்ஞானிகளை உலகம் வியந்து பார்க்கிறது மாத்திரமல்ல, வல்லரசு நாடுகள் தந்திரமாக அவர்களை பணம் கொடுத்து வாங்க முயற்சிக்கும். ஆனாலும் உங்களுடைய ஜெபங்கள் அந்த திட்டங்களை முறியடித்து தேசத்தை தலைநிமிர பண்ணும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சர்வதேச அளவிலே இந்திய தேசத்தின் வர்த்தகம் பெருகும், அந்நிய செலாவணிகள் அதிகமாய் கிடைக்கும். அந்நிய தேசங்கள் இந்தியாவில் வியாபாரம் பண்ண போட்டி போட்டு விரும்பி வருவார்கள். நம் தேச தலைவர்களுக்காய், மந்திரிகளுக்காய், உயர்மட்ட கீழ்மட்ட அதிகாரிகளுக்காய் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு அந்த ஜெபத்தை நீங்கள் தொடங்குங்கள். உலக நாடுகள் முன் நம் இந்திய தேசத்தை கர்த்தர் தலைநிமிரச் செய்வேன் என்று சொல்லுகிறார். வல்லரசு நாடுகளின் பட்டியலில் இந்தியா வருமா என்று கேட்கிறீர்கள். சீக்கிரத்திலே வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். குடியிருப்புக்கும் குடியேறுதலுக்கும் இந்திய தேசம் நல்லதல்ல என்று சொன்ன உலகம் இனி சொல்லும், குடியிருப்புக்கும் குடியேறுதலுக்கும் இந்திய தேசமே நல்லது என்று சொல்லி அயல் நாட்டினர் இந்திய தேசத்தின் குடியுரிமைக்காக ஏங்கி கிடக்கிற காலங்கள் இதோ வரப்போகிறது. இது கேட்பதற்கு உங்களுக்கு ஆச்சரியமாயிருக்கும். அந்நிய கண்கள் அல்ல, உங்களுடைய சொந்த கண்கள் இதை காணப்போகிறது. இந்தியாவில் இதுவரைக்கும் கண்டுபிடிக்க முடியாத புதிய கனிம வளங்கள் மண்ணுக்குள்ளிருந்து வெட்டி எடுக்கப்படுகிறதை நாவியிலே பார்க்கிறேன். அது இந்தியாவை அடுத்த லெவலுக்கு பொருளாதார ரீதியாக தூக்கி கொண்டு போகும். தேசத்தில் கொள்ளை நோய்கள், தீவிரவாதங்கள், இயற்கையின் சீற்றங்கள் அதிகமாகவே இருக்கும். ஆனாலும் அதன் மத்தியிலே கர்த்தருடைய கிருபையும் அதிகமாகவே வெளிப்படும். அவைகளுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அதிமிஞ்சின விஞ்ஞானத்தின் கண்டுபிடிப்புகள் விஞ்ஞானிகளின் கட்டுப்பாட்டையே இழந்து மீறி பெரிய அழிவுகளை கொண்டு வரப்போகிறது. மிதிமிஞ்சின விஞ்ஞானம் பெருக்கம், அதன் நிமித்தம் கண்டுபிடிக்கப்பட்ட புதிய கண்டுபிடிப்புகள் அந்த விஞ்ஞானிகளுடைய கட்டுப்பாட்டையும் மீறி பேரழிவுகளை கொண்டு வரும். அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார். தேசத்திற்கு விரோதமாய் தேசமும், ஜாதிகளுக்கு விரோதமாய் ஜாதியும் எழும்புவார்கள். யுத்தங்களையும் யுத்த சத்தங்களையும் உங்கள் காதுகளிலே கேட்பீர்கள். உயிர் சேதங்கள், பொருள் சேதங்கள் அதிகமாய் இருக்கும். ஆனாலும் பயப்படாதிருங்கள். ஆண்டவரை உறுதியாய் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருக்குள் உங்களை திடப்படுத்திக் கொள்ளுங்கள். அவைகள் ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. சபைகளுக்கு ஆண்டவர் சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். 5 விதமான ஊழியங்களை குறித்து தவறான சத்தியங்கள், டாக்ட்ரின்ஸ் தேசத்தில் விதைப்பதற்கு பிசாசு தந்திரமாக சிலரை தேர்வு செய்ய காத்திருக்கிறான். அந்த சத்தியங்கள் வேத வல்லுநர்களையே குழம்ப செய்யுமாம். தேவ ஊழியர்கள் விழிப்பாய் செயல்படுங்கள். விழிப்பாய் வசனத்தை பிரசங்கம் பண்ணுங்கள். வெளிப்பாடுகள் என்ற பெயரிலே விஷத்தை கலந்து வார்த்தையை குழப்பி சொல்லி ஜனங்களை அழித்து விடாதபடிக்கு ஊழியர்கள் ஜாக்கிரதையாய் ஊழியம் செய்யும்படி ஆண்டவரிடத்திலிருந்து எச்சரிக்கப்படுகிறபடியினாலே உமக்கு நன்றி.
வேத வசனத்தின் வெளிச்சத்திலே சத்தியத்தை சத்தியமாய் அறிவியுங்கள். தேசம் அமெரிக்கையை காணும். ஊழியர்களுக்கு விரோதமாய் ஊழியர்களையும், ஊழியங்களுக்கு விரோதமாய் ஊழியங்களையும் தந்திரமாய் எழுப்பி விடுவதற்கு, குழப்பத்தை கொண்டு வருவதற்கு பிசாசு திட்டமிட்டிருக்கிறார். இதன் நிமித்தம் ஊழியர்களுக்குள்ளே கசப்பும் ஊழியர்களுக்குள்ளே வைராக்கியமும் பழிவாங்கும் எண்ணங்களும் உருவாகும். எனவே ஊழியர்கள் பிசாசுக்கு இடம் கொடுக்காமல் ஜாக்கிரதையாயிருங்கள். எல்லாவற்றையும் நிதானித்து அறிந்தது நல்லது எது என்று ஆண்டவரிடத்திலே கேட்டு ஆண்டவருடைய ஆலோசனையில் ஊழியம் செய்யுங்கள். ஊழியங்கள் கட்டப்படும், சத்துரு வெட்கப்பட்டு போவான். பிரசித்தி பெற்ற சில ஊழியங்களுக்குள்ளே ஆட்டுத்தோல் போர்த்தி கொண்டு சில ஓநாய்கள் ஊடுருவி உள்ளுக்குள்ளே போயிருக்கிறதை காண்கிறேன். அவைகள் யூதாஸ்களாக கூடவே இருந்து கொண்டே சில இயக்கங்களுக்கு தகவல்கள் சொல்லுகிறதையும், சில டிபார்ட்மெண்ட்களுக்கு தகவல்கள் சொல்லுகிறதையும் என் ஆவியிலே காண்கிறேன். ஊழியர்கள் விழிப்பாயிருக்கும்படி கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களை களைப்பிடுங்க. ஊழியத்திலே ஓய்நாய்களாய் ஊடுருவி வந்திருக்கிறவர்களை களைப்பிடுங்க. கர்த்தர் ஞானத்தை தரும்படி ஞானமாய் ஜெபியுங்கள். கர்த்தர் ஆசீர்வதித்து சபைகளை காப்பார். ஒரு பக்கம் இப்படி இருந்தாலும் மறுபக்கத்திலே சபைகள் பக்தி விருத்தி அடைந்து பெருகும். அனுதினமும் ஜனங்கள் சபைகளுக்குள்ளே சேர்த்து கொள்ளப்படுவார்கள். உங்கள் வீட்டு வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள். உங்கள் வீட்டு மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள். சிறு பிள்ளைகள் மேல் அபிஷேகம் அளவில்லாமல் இந்த வருஷத்திலே ஊற்றப்பட போகிறது. சிறு பிள்ளைகளை ஆவியிலே நிறைத்து நல்ல ஜெபிக்கவும் வெளிப்பாடுகள் சொல்லவும் கர்த்தர் சிறு பிள்ளைகள் மேல இந்த வருஷம் அதிகமாய் தன்னுடைய பார்வையை வைக்கிறதை என் தரிசன கண்கள்ல பார்க்கிறேன். இனி அதை உங்களுடைய சொந்த கண்கள் காணும். குடும்பங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், பின்மாற்றத்திற்குள் போன உன் பிள்ளைகள் சத்துருவின் பிடியிலிருந்து திரும்பி வருவார்கள். பெற்றோரை தீவிரவாதிகளாக பார்க்கிற அநேக பிள்ளைகளுடைய கட்டப்பட்ட மனக்கண்களை கர்த்தர் திறந்து உண்மையான தாய் தகப்பனுடைய உண்மையான அன்பை அவர்களுக்கு போதித்து அவர்களை கண் திறக்க வைப்பேன் என்று சொல்லுகிறார். கண் திறக்க பண்ணுவேன். புரிந்து கொள்ளுதல், சரியான புரிந்து கொள்ளுதல், கணவன் மனைவி பிள்ளைகளுக்கு இடையில நல்ல ஒரு புரிந்து கொள்ளுதல், அண்டர்ஸ்டாண்டிங் அனாயிண்டிங் கர்த்தர் அதிகமாய் ஊற்றுகிறேன் என்று சொல்லுகிறார். பொறுப்பில்லாமல் ஓடுகிற உன் புருஷன், பொறுப்பில்லாமல் ஓடுகிற உன்னுடைய பிள்ளைகள் இனி பொறுப்புள்ளவர்களாய் ஆண்டவரிடத்திலே மாற்றப்படுவார்கள். வனசஞ்சாரிகளை ஆண்டவர் ஊர் சுற்றி கொண்டிருக்கிற பிள்ளைகளை குணசாலியாக மாற்றுவார். 2024 கர்த்தர் உன் வீட்டை ஒரு குட்டி பரலோகமாய் மாற்ற விரும்புகிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவாமா? கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவாமா? உன்னுடைய குடும்பம் ஒரு குட்டி பரலோகமாய் மாறும். உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார், சொன்னபடி செய்வார். சகல துதி கன மகிமை ஆண்டவருக்கு செலுத்துகிறோம். வெளிப்படுத்தப்பட்ட இவைகள் மனுஷனுக்குரியது, இனியும் வெளிப்படுத்தப்படாத இவைகள் அநேகம் உண்டு. அது தேவனுக்கே உரிய ரகசியமாய் முத்திரை போட்டு வைத்திருக்கிறார். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். அனைவரும் உட்காருவோம். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? என் வேதம் சொல்லுகிறது, என்னுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நானே வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன். ஆமென். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை நல்ல தாராள மனசோட ஆசீர்வதிக்க வந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எல்லாரும் மங்கள வார்த்தைக்காக ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க. இந்த நாள் மங்கள வார்த்தை எடுத்து வாசிங்க. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 15வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. வாசிப்போமா?
நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாததுமாயிருந்தாய். ஆனாலும் உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாயிருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன். I will make you the everlasting pride and the joy என்று ஆங்கில வேதாகமம் சொல்லுகிறது. எவர்லாஸ்டிங் பிரைட் அண்ட் ஜாய், நித்திய மகிழ்ச்சி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நித்திய பெயரையும் புகழையும் கர்த்தர் கொடுப்பாராம். இந்த புதிய வருஷத்துல, இந்த வருஷம் முழுவதும் நித்தியத்தை குறித்தே நாம் தியானித்து ஜெபிக்க போகிறோம். இந்த நித்தியத்தை குறித்ததான ஆசீர்வாதங்கள் தான் இந்த வருஷம் முழுவதும் கர்த்தர் கொடுக்கிறார். இந்த நாள் செய்தியின் தலைப்பு நித்திய மகிழ்ச்சி, எவர்லாஸ்டிங் ஜாய். இந்த புதிய வருஷத்துல நீங்க வரும் பொழுது நிறைய துக்ககரமான சம்பவங்களை அனுபவித்து பிறக்கிற 24வது வருஷமாவது எனக்கு மன மகிழ்ச்சியின் வருஷமா இருக்குமா, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே மன மகிழ்ச்சியான காரியங்கள் நடக்குமா என்கிற கேள்விக்குறியோடு நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருந்தீர்கள். உங்கள் ஜெபங்களை கேட்டு கர்த்தர் இந்த நாளிலே இந்த வருஷத்தை மன மகிழ்ச்சியின் வருஷமாக உங்களுக்கு அலங்கரித்து தருகிறார். இந்த வசனத்தின் தொடக்கம் சொல்லுகிறது, நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாததுமாய் இருந்தாய். நேற்றைக்கு வரைக்கும் 31ஆம் தேதி வரைக்கும் உன்னுடைய நிலைமை என்னன்னா, நீ நெகிழப்பட்ட நிலைமை, கைவிடப்பட்ட நிலைமை, எல்லாராலும் வெறுக்கப்பட்ட நிலைமை, எல்லாராலும் புறக்கணித்து ஒதுக்கப்பட்டு ஓரங்கட்டப்பட்ட நிலைமை, எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமை, எல்லாராலும் ஏமாற்றப்பட்ட நிலைமை. உன்னை பார்க்கறதுக்கு நிறைய பேர் விரும்பல, நிறைய பேர் உன் பெயரையே தங்களுடைய கான்டாக்ட் லிஸ்ட்ல இருந்து எடுத்துட்டாங்க. நிறைய பேர் நீ அவங்கள பார்க்க போறதை விரும்பல, அவங்க உன்னை பார்க்க வரதையும் அவர்கள் விரும்பவில்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே 2023ஆம் வருஷம் 31ஆம் தேதியை கழித்து விட்டு 2024லேயாவது ஒரு மாற்றம் வருமா என்கிற எதிர்பார்ப்போடு வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க விரும்பினபடி ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த மாற்றம் எப்படிப்பட்டதா இருக்குமா, இனி அது நிரந்தர பெயரையும் புகழையும் உனக்கு கொடுக்கும். நித்திய மாட்சிமை என்றால் நிரந்தரமான பெயரையும் புகழையும் ஆண்டவர் கொடுப்பார். இனிமேல் 4 நாள் இருந்து 5வது நாள் உங்க கைவிட்டு போற ஆசீர்வாதங்கள் வேண்டாம். அதனால்தான் இந்த வருஷம் ஃபுல்லா நான் தியானித்த வார்த்தைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மாசத்திற்கும் கிடைக்கிறத நித்திய காலமும் என் பிள்ளைகள் அனுபவிக்க என் பிள்ளைகளுக்கு தரணும். நித்தியம் என்றால் நிரந்தரமானது என்ற அர்த்தம். நிரந்தரமான ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு ஆண்டவர் தரணும். நிரந்தரமான பெயரையும் புகழை. அந்தந்த ஏஜ் டு ஏஜ், ஆங்கில வேதாகமத்தில் நிறைய டிரான்ஸ்லேஷனை படித்தேன். அதில் ஒரு டிரான்ஸ்லேஷன் என்ன சொல்லுகிறது, அதாவது ஏஜ் டு ஏஜ் உன்னுடைய அந்த சந்தோஷத்தை, அந்தந்த ஏஜுக்கு ஏற்ற சந்தோஷத்தை உனக்கு நிரந்தரம் பண்ணி தருவேன்னு சொல்றார். அந்த மொழிபெயர்ப்பு ரொம்ப அழகா இருந்துச்சு. ஒரு மொழிபெயர்ப்புல, பல மொழிபெயர்ப்புகளில் தலைமுறை தலைமுறையாய் அந்த மகிழ்ச்சி இனி உங்க மேல இருக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொன்னாலும், அந்த பெயரும் புகழும் இருக்குன்னு சொன்னாலும், ஒரு மொழிபெயர்ப்புல, ஏன்னா எனக்கு ஒரு வெளிப்பாடு வந்தது, இல்லை இப்படி ஒன்று இருக்குது அதை தேடுனார். எல்லா டிரான்ஸ்லேஷன் இங்கிலீஷ்ல தேடி பார்த்தா ஆண்டவர் சொன்னது போல ஒரு புதையல் ஒரு இடத்துல இருந்துச்சு. என்னன்னாச்சுன்னா, ஏஜ் டு ஏஜ், அந்தந்த ஏஜுக்கு ஏற்ற பெயரையும் புகழையும், அந்தந்த பெயருக்கு ஏற்ற மகிழ்ச்சி, அந்தந்த வயதிற்கு ஏற்ற மகிழ்ச்சி, அந்தந்த வயதிற்கு ஏற்ற பெயரும் புகழும் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பேன் என்று வாக்குறுதி கொடுக்கிறார். ஒருவேளை வாலிப வயசுல உங்க பிள்ளைங்க கெட்ட பெயர் சம்பாதிச்சிருக்கலாம், அவ பெயர்களை சம்பாதிச்சிருக்கலாம். என் பிள்ளை என்ன வெளியே தலை காட்ட முடியாத அளவுக்கு ஒரு கெட்ட பெயரை சம்பாதிச்சுட்டு வந்துட்டானே, ஒரு கெட்ட பெயரை சம்பாதிச்சுட்டு வந்துட்டாள என்றெல்லாம் சொல்லி நீங்கள் அநேக நாட்கள் வருந்தி இருக்கலாம். ஒருவேளை ஏன்டா இப்படி ஒரு பிள்ளைய பெத்தேன் அப்படின்னு கூட நீங்கள் மனசுல வெறுப்படையக்கூடிய விதத்துல கூட சில காரியங்கள் நடந்திருக்கலாம். ஆனால் அவை எல்லாவற்றிற்கும் இன்னைக்கு ஆண்டவர் ஃபுல் ஸ்டாப் வச்சு, ஆண்டவரே இந்த பிள்ளைய எனக்கு தந்ததுக்காய் ஸ்தோத்திரன்னு சொல்ல போறீங்க. ஏன் இந்த பிள்ளைய பெத்தேன்னு சொன்ன,
அதே வாய் இனி என்ன சொல்லுமா? ஆண்டவரே, இப்படி ஒரு பிள்ளையை எனக்கு தந்ததற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஆண்டவர் வெளிப்படையா சொல்றாரு, சத்ருவின் கோட்டையை உடைச்சி அந்த கோட்டைக்குள்ள இருக்கிற உன் பிள்ளைய ஆண்டவர் தூக்கி கொண்டு வரார். தூக்கி சும்மா கொண்டு வர மாட்டார், தோள் மேல வச்சு கொண்டாடி கொண்டு வருவார். இனி அந்த சத்ருவின் கோட்டைக்குள்ளே அவன் போவதில்லை, அந்நிய நுகத்துக்குள்ளே அவன் போவதில்லை, அந்நிய மனுஷியை தேடி போவதில்லை, அந்நிய மனுஷாட்களை தேடி அவள் போவதில்லை. இன்றைக்கு கர்த்தர் அங்கிருந்து பிடுங்கி கொண்டு வர்றாரு. ஏன் கொண்டு வராரு? இங்க ரொம்ப நாளா இதே உங்களுக்கு இரவும் பகலும் ஒரே வேதனை, மனக்கவலை, மன துக்கம், இதே தான் உங்களுக்கு மனசுல ஓடிட்டு இருக்கு. அதனால ஆண்டவர் இன்னைக்கு இந்த 2024 என் பிள்ளைங்க கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு விடட்டுன்னு, நிம்மதி பெருமூச்சு விடுங்க. அப்புறம் அப்பா சொல்லுங்க பாப்பா. இந்த புதிய வருஷத்துல நீங்க எல்லாம் நிம்மதி பெருமூச்சு விட்டு சந்தோஷமா ஒவ்வொரு நாளையும் கழிக்கணும். டெய்லி காலையில எழுமணும்னு உங்க வீட்டில் ஒரு பெரிய துதியின் சத்தம், ஒரு கம்பீர ஜெயத்துனியின் சத்தம் இருக்கணும். அழுகையின் சத்தம், புலம்பலின் சத்தம் எல்லாத்துக்கும் ஆண்டவர் நேற்று ராத்திரியோட சாவமணி அடிச்சாச்சு. 31ஆம் தேதியோட அதுக்கெல்லாம் சாவமணி அடிச்சிட்டார். இப்போ உங்களை வெல்கம் பண்ணுகிற மணி அடிச்சது எப்படி தெரியுமா அடிச்சிருக்கு? சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடிய ஒரு மணி. ஆண்டவர் இன்னைக்கு உங்க வீட்டில் அடிச்சு இன்னைக்கு உங்களை எழுப்பி அழகா சாப்பிட்டு தூங்கி எழும்பி ஆண்டவருடைய சன்னிதானத்தை தேடி வந்திருக்கிறீங்க. நிறைய புதையல்களை இன்னைக்கு அள்ளிட்டு போக போறீங்க. ஆண்டவர் சொல்றதெல்லாம் உங்க இருதய பலகையில் ஆண்டவர் அப்படியே லாக் பண்ணி வச்சிருப்பாரு. நிரந்தரமான வேலை, இனி நிரந்தரமான வருமானம், நிரந்தரமான குடியுரிமை, நிரந்தரமான ஆசீர்வாதங்கள், நிரந்தரமான செல்வங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கதான் இந்த எவர்லாஸ்டிங் ஜாய் என்று சொல்லுகிறார். இன்னொரு இடத்துல எவர்லாஸ்டிங், அந்த எவர்லாஸ்டிங் பிரைட் என்று சொல்லுகிறார் ஆங்கில வேதாகமத்தில். ஸோ இன்னைக்கு வந்திருக்கிற உங்களுக்கு எது டெம்பரரியா இருக்கு? ஆவியில பார்க்கிறேன், சிலர் சில வேலையை தொடங்கி பாதியில் நிற்குது, முடிச்சுட்டு வெளியே வர முடியலை, கண்டினியூ பண்ண முடியலை, அப்படி தொங்கல்ல நிற்கி. சொல்லுங்க பார்க்கலாம். தொங்கல்ல நிற்குது. தொங்கல்ல நிற்கிறதெல்லாம் ஆண்டவர் தன்னுடைய தோளை கொடுத்து அப்படியே தூக்கி லாக் பண்ணி ஃபினிஷ் பண்ணி தர்றார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. பாதியில நிற்கிற எல்லாத்தையும் ஆண்டவர் முடிச்சு தருவார். அது நீ கட்டிட்டு இருக்கிற வீடா இருக்கலாம், ஆலயமா இருக்கலாம், ஜபகோபுரமா இருக்கலாம், இல்லை நீ முயற்சி எடுக்கிற ஏதோ ஒரு வேலையா இருக்கலாம், விசா காரியமா இருக்கலாம். தொங்கல்ல கிடக்கிறத எல்லாத்தையும் ஆண்டவர் எடுத்து வருகிற நாட்கள்ல உங்களுக்கு அதை நிரந்தரம் பண்ணி கொடுக்க ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. இந்த வசனம் சொல்லுகிறது, நீ நெகிழப்பட்டது உண்மை, எல்லாராலும் வெறுத்து ஒதுக்கப்பட்டது உண்மை. உன்கிட்ட பணம் இருக்கும்போது நிறைய பேர் கூடயே சுத்தி வந்தாங்க. பணம் இல்லைன்னதுக்கு அப்புறம் இப்ப கேட்கறதுக்கு நாதி இல்லை. அவங்க எல்லாம் மறுபடியும் வருவாங்க. எப்படி வருவாங்க தெரியுமா? ஆண்டவர் அடுத்த லெவலுக்கு ஒன்று தூக்கி உட்கார வைக்க போறாரு. அதுக்கான நாட்கள் வந்து விட்டது, அதற்கான நேரம் வந்திருக்கிறது. கர்த்தர் உனக்கு தயை செய்கிற காலமும் குறித்த நேரமும் வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. எனக்கு எப்பொழுது உயர்வு வரும், எப்பொழுது மாறுதல் வரும் என்று ரொம்ப வருஷமா நீங்க கேட்டுட்டு இருக்கிறீங்க. 2024 கர்த்தர் அந்த மாற்றத்தை உனக்கு தந்து விட்டார். அதனுடைய ஆரம்பம் இன்றைக்கு இந்த சேக்ரெட் ஹார்ட் மைதானத்திலே வைத்து ஆண்டவர் உனக்கு ஆரம்பிச்சு வைக்கிறார். அதுக்கான ஃபவுண்டேஷன் ஒர்க் எல்லாம் நடக்குது. இனி சில காரியங்களை நீ சும்மா இருப்ப, ஆண்டவர் செயல்படுவார். கடந்த நாட்களில் நீ ரொம்ப போராடின, ஒண்ணு நடக்கல. இப்ப ஆண்டவர் சொல்றார், நீ சும்மா இருந்து கர்த்தர் உனக்கு செய்கிற காரியங்களை பொறுத்திருந்து பார் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்தார்னு கடந்த நாட்கள்ல நிறைய பேர் கேட்டாங்க. கர்த்தர் எனக்கு இன்னென்ன செய்தார் என்று இனி நீ ஒரு பட்டியல் போட்டு சொல்லக்கூடிய விதத்துல கர்த்தர் காரியங்களை நடத்த போகிறார். ஹல்லேலூயா. தலைமுறையாயிருக்கும் மகிழ்ச்சியும் நித்திய மாட்சிமையும் கர்த்தர் உனக்கு கொடுப்பாராம். கடந்த நாட்கள்ல உங்ககிட்ட பணம் இல்லாததுனால, படிப்பு இல்லாததுனால, அதிகாரம் இல்லாததுனால, அழகு இல்லாததுனால இன்னைக்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸு கூட சில பிள்ளைங்க ரொம்ப அழகான பிள்ளைகளாக தான் பார்த்து பிக் பண்ணுறாங்க. ரொம்ப சூஸியாக பிக் பண்ணுறாங்க. எப்படி சொல்லுங்க? சூஸியாக செலக்ட் பண்ணி
ஓகே, இந்த பிள்ளை கொஞ்சம் நல்லா அழகாக இருக்கா, ஃப்ரெண்டாக வச்சுட்டா நமக்கும் கொஞ்சம் அவள் கூட சுற்றினா கொஞ்சம் கௌரவமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சூஸியாக பிக் பண்ணுறாங்க. பிக் பண்ணி நீங்கள் எல்லாம் இந்த பிக் பண்ண லிஸ்ட்லேயே இல்லை, நெகிழப்பட்ட லிஸ்ட்டில் இருக்கிறீங்க. எந்த லிஸ்ட்டில் இருக்கிறீங்க? கவலையாக இருக்கா? அவங்க பிக் பண்ணா தூக்கி கொண்டு குப்பை தொட்டியில் போட்டுருவான், தூக்கிட்டு போய் வம்பில் மாட்டி விட்டுருவான். ஆனால் யாரெல்லாம் இன்னும் பிக் பண்ணப்படாதபடிக்கு, தூக்க முடியாதபடிக்கு, நெகிழப்பட்டு கடைசியாக யாருமே உன்னை யாரும் எடுக்கவே இல்லை, ஒன்று கூப்பிடவே இல்லை அப்படின்ற மாதிரி கிடக்கிறீங்களா? உங்க மேல ஆண்டவருடைய பார்வை விழுகிறது. உங்களை ஆண்டவர் தூக்கி எடுக்கிறார். இவன் பிக் பண்ணல, உன்னை பிக் பண்ணுகிற ஆண்டவர் வந்திருக்கிறார். ஆண்டவர் உன்னை தூக்கி எடுக்கிறார். ஆண்டவர் உன்னை தூக்கி எடுத்து என்னை கொண்டாடுவாரு பாருங்க. பூமியின் உயர்ந்த ஸ்தானத்தில் உட்கார வச்சு கொண்டாடுவார். வேதம் சொல்லுகிறது, பூமியின் உயர்ந்த ஸ்தானத்திலே உன்னை ஏறி வர பண்ணி யாக்கோபின் சுதந்திரங்களினால உன்னை அலங்காரம் பண்ணி அழகு பார்ப்பாரா? அலங்காரம் பண்ணி அழகு பார்ப்பாங்க. உன்னை பிக் பண்ணாதவங்க எல்லாம் நீ இருக்கிற இடத்த பார்த்துட்டு என்னடா நடந்தது, உலக மகா அதிசயமா இருக்குது, இவளுக்கு எப்படி இது நடந்தது, இவனுக்கு எப்படி இது நடந்தது அப்படின்னு ஆச்சரியத்தோடு பார்க்கத்தக்கதாக காரியம் மாறுதலாய் முடியும். வேதத்தில் எப்தான்னு ஒரு பையன், ஒரு வாலிபன், அவனுடைய பிறப்பு தவறான விதத்திலே வந்த பிறப்பு தான். அப்படின்னா அவனுடைய தாயார் தவறான வழியிலே இன்னொரு வாலிபனோடு குடும்பம் நடத்தி ஒரு குழந்தை பிறந்தது. அந்த பிள்ளை பேர் எப்தா. கடைசியாக குழந்தை பிறந்த உடனே இந்த புருஷனை விட்டு, புருஷன் இல்லை சும்மா புருஷன் மாதிரி வச்சிருந்தான் ஒருத்தனை. அப்போ குழந்தை பிறந்த உடனே இந்த குழந்தையை விட்டுட்டு புருஷனை விட்டுட்டு போயிட்டான். அவளுக்கு குழந்தை பற்றியும் கவலை இல்லை, புருஷனை பற்றியும் கவலை இல்லை. இப்போ இந்த குழந்தையுடைய பொறுப்பு தகப்பன்கிட்ட ஆயிடுச்சு. வேற வழி இல்லாமல் கொஞ்ச நாள் சமாளித்து வச்சிருந்தான். ஆனால் திடீர்னு அந்த பிள்ளை நெகிழப்பட்டான், தள்ளிவிடப்பட்டான். அவனுடைய குடும்பத்தார், அப்படின்னா அந்த பையனுடைய அப்பாவுடைய ஒரிஜினல் மனைவிக்குரிய பிள்ளைகள். வேதம் சொல்லுகிறது, நியாயாதிபதிகள் 11:2, அவன் மனைவி பெற்ற குமாரர்கள் பெரியவர்களான பின்பு அவர்கள் எப்தாவை நோக்கி, உனக்கு எங்கள் தகப்பன் வீட்டிலே சுதந்திரம் இல்லை, நீ அந்நிய ஸ்திரீயின் மகன் என்று சொல்லி அவனை துரத்தினார்கள். அப்படின்னா இவனை இந்த வீட்டில இருந்து வெளியே அனுப்பி விட்டுட்டாங்க. அதான் சொன்னேன், வெளியே தூக்கி எறியப்பட்ட நிலைமை, தூக்கி வெளியே போட்டாங்க. ஒரு வாலிப வயசு வரைக்கும் அமைதியா அந்த இருந்தான். அதுக்கப்புறம் எல்லாராலும் வெறுக்கப்பட்ட சூழ்நிலை, தகப்பனாலும் வெறுக்கப்பட்ட சூழ்நிலை, தகப்பனுடைய இன்னொரு மனைவி மூலமாய் வந்த பிள்ளைகள் வெறுத்து விட்டார்கள். எல்லாராலும் வெறுக்கப்பட்ட நிலைமையில தூக்கி வீசப்பட்டான் வெளியிலே. அவனை பிக் பண்ண யாருமே வரல. ஆனால் இயேசு ஆகாதென்று எல்லாராலும் தள்ளப்படுகிற கற்களை தூக்கி மூளைக்கல்லாய் நிறுத்துகிறவர் அவனை தேடி வந்தார். அந்த இயேசு இன்னைக்கு உன்னை தேடி வந்திருக்கிறார். ஆண்டவர் அவனை கூட்டிட்டு போயிட்டு அவனை பெரிய பராக்கிரமசாலியாய் மாற்றினார், ஒரு பெரிய யுத்த வீரனாய் மாற்றினார். அவனுக்கு பெயரும் புகழும் வந்தது. எல்லாரும் அந்த எப்தாவுடைய பெயரை கேட்டால் ஆச்சரியப்படுவார்கள். பராக்கிரமசாலியாகிய எப்தாவாய் மாறினான். துரத்தப்பட்ட எப்தா, தூக்கி எறியப்பட்ட எப்தா, தூக்கி வீசப்பட்ட எப்தா பராக்கிரமசாலியாய் மாறினான். யார் மாற்றினார்? என் ஆண்டவர் மாற்றினார். தூக்கி மேல உட்கார வச்சாச்சு. இப்பதான் தூக்கி வெளியே போட்டவங்களுக்கு சோதனை காலம் வருது. இந்த தூக்கி எறிந்த அந்த கிலேயாத்தின் குடும்ப மூப்பர்கள், அந்த குடும்பத்தில் உள்ள பெரிய மனுஷாள்கள், மூப்பர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இவங்க எல்லாம் இப்போ ஒரு பயங்கரமான சிக்கல்ல மாட்டிக்கிட்டாங்க. அங்கு அவர்களுக்கு விரோதமாக அம்மோன் புத்திரர்கள் என்கிற கொடிய ஜனங்கள் இந்த குடும்பத்திற்கு விரோதமாக வரும் பொழுது, இப்ப இவங்களுக்கு நம்ம குடும்பத்தை அழிச்சிருவாங்கன்ற சூழ்நிலை வருகிறது. இப்ப அவங்க என்ன யோசிக்கிறாங்க? நம்ம குடும்பத்திலிருந்து வேண்டான்னு ஒருத்தனை தூக்கி வெளியே போட்டோமே, அவனை தேடி அலையிறாங்க, எங்கடா இருக்கிறான். ஏன்னா அவன் இப்ப பெரிய பராக்கிரமசாலி, அவன் இந்த குடும்பத்துல உள்ளவன்னு சொன்னாலே இந்த குடும்பத்துக்கு பக்கத்துல ஒருத்தனை தலையெடுத்து வைக்க மாட்டான். அதனால இப்ப யாரு வேண்டான்னு தூக்கி எறிஞ்சாங்களோ அவர்கள் அந்த எப்தாவை தேடி போனார்கள்.
தேடி போய் என்ன தெரியுமா சொன்னாங்க? நீ எங்களுடனே கூட வந்து அம்மான் புத்திரரோட யுத்தம் பண்ணி கீலேயாத்தின் குடிகளாகிய எங்கள் அனைவர் மேலும் தலைவனாயிருக்க வேண்டும், இதற்காக இப்பொழுது உன்னிடத்தில் உன்னை அழைக்க வந்தோம் அப்படின்னு சொல்றான். எப்படி இருக்கு சூழ்நிலை பாத்தீங்களா? எங்களுக்கு வேண்டான்னு தூக்கி போட்டாங்க. இப்ப என்ன சொல்றான்? உன்னை எங்க ஃபேமிலியிலேயே தலைவனா தூக்கி வச்சிடறேன்ப்பா, எப்படியாவது எங்க வீட்டுக்குள்ள நீ வந்துரு, நீ எங்க கூட இருக்கிறேன்னு தெரிஞ்சாலே அந்த அம்மோன் புத்திரர்கள், எங்க கூட வழக்காட நினைக்கிற அம்மோன் புத்திரர்கள், எங்களோடு யுத்தம் பண்ணுவதற்கு ஆயத்தமாயிருக்கிற அம்மோன் புத்திரர்கள் எங்களை விட்டு ஓடி போவாங்க. நீ எங்க குடும்பத்துல வந்து எங்களுக்கு தலைவனா இருன்னு சொன்னாங்க. ஏன் சொன்னாங்க தெரியுமா? ஆண்டவர் அந்த நிலைமைக்கு அவனை தூக்கி வச்சாரு. அவனுக்கு நல்ல பெயரும் புகழும் கிடைத்தது. அதுதான் நித்திய மாட்சிமை. நல்ல பெயர், ஊரெல்லாம் அவனுடைய பெயர் பரவுனதுனாலதான் அவனை தேடி ஓடினாங்க. போய் சொன்னாங்க, இப்ப நீ எங்களுக்கு தலைவனா உன்னை வைக்கிறப்பா, கீழ்மட்டத்தில் இல்லை. உன்னுடைய பிறப்பை குறித்து தவறாய் பேசின அதே ஜனங்கள் இப்ப வந்து சொல்றாங்க, உன்னை தலைவனா வைக்கிற எங்க குடும்பத்தில் என்று சொன்னார்கள். கொண்டு வந்தாங்க. அவனுடைய நிலைமை, அவனுடைய மறுபடியும் அவன் தொழுவத்திற்குள்ள வந்த மாதிரி இந்த குடும்பத்தில் வந்தான். அவர்களுடைய எல்லா விரோதிகள் குடும்பத்தை விட்டு வெளியேற்றப்பட்டார்கள். எல்லா விரோதிகள், இந்த குடும்பத்திற்கு விரோதமாய் வந்தவர்கள் 7 வழியாய் ஓடி போனார்கள். இன்னைக்கு ஆண்டவர் என்ன பார்த்து சொல்றாரு? உனக்கும் அப்படி ஒரு அற்புதத்தை நான் செய்ய போகிறேன். ஹல்லேலூயா. ஒரு முறை நான் பிகேஎன் ஆடிட்டோரியத்தில் ஒரு விஐபி மேரேஜுக்கு போயிருக்கிறேன். அங்கே போகும்போது ஸ்டேஜில் அவங்க மணப்பெண்ணுடைய அப்பா அம்மா, அவனுடைய உடன் பிறந்த சகோதரர்கள் எல்லாம் நிற்கிறாங்க. எல்லாரையும் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இதில் அந்த ரிசப்ஷனில் நான் தான் செய்தி கொடுத்தேன். எல்லாரும் எனக்கு அப்படி ஒன்று ஒன்றா இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. பண்ணிவிட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் ஒரு அங்கே ஸ்டேஜில் நின்று ஒரு தம்பியை கூப்பிட்டு, ஐயாவை கையோடு கூப்பிட்டு போய் சாப்பிட வச்சுட்டு அனுப்பி விடுங்க அப்படின்ட்டு இந்த அம்மாவும் அப்பாவும் மணப்பெண்ணு வீட்டார் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்க, இன்னொருத்தர்கிட்ட என்ன ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க. நான் அப்படியே கீழே வந்து காருக்கு எஸ்கேப் ஆகலான்னு பார்த்தா இவன் கையிலேயே பிடிச்சிட்டு போயிட்டான். வேறு வழி இல்லை, எஸ்கேப் ஆக முடியலை. போயிட்டு விஐபிஸ்க்கு சாப்பிட்றதுக்குன்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே கொண்டு என்ன உட்கார வச்சாச்சு. அங்கே போனால் இவன் கொண்டு போய் இன்னொருத்தர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறான். அந்த விஐபி லாஞ்சை பார்க்குற ஒருத்தர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறான். அவன் வந்து ஒரு வாலிப தம்பியாக இருக்கிறான். நல்ல ஒயிட் பேண்ட் ஒயிட் ஷர்ட் போட்டு டாக்ஸி டிரைவர் மாதிரி இருக்கிறான் பார்த்தா. இல்லைன்னா இந்த இதில் கேட்ரிங்கில் வந்து சூப்பர்வைசராக நிற்பாங்க பாருங்கள், அது மாதிரி ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுட்டு ஒரு நீட்டாக நிற்கிறான். அவங்ககிட்ட கொண்டு போய் ஒப்படைச்சிட்டு ஐயாவை சாப்பிட வச்சு அனுப்ப சொல்லி அம்மா சொல்லி அனுப்புனாங்க. ஓகே விட்டுட்டு அவன் போயிட்டான். இவன் கூப்பிட்டு உட்கார வச்சான். அவன் விழுந்து விழுந்து என்ன கவனித்தான். எனக்கு சொன்னால் எங்கேயாவது வந்தால் நீங்கள் அன்பு தொல்லை பண்ணுவீங்க, சொல்லக்கூடாது, என்னால் சொல்கிறேன். இந்த மட்டனில் உள்ள நல்லி எலும்பு ரொம்ப பிடிக்கும். அதை வச்சு தட்டி தட்டி உரிவம் பாரு. வீட்டம்மா வந்தாச்சுன்னா கத்துவாங்க. நாங்கள் எங்கேயாவது போனால் சாப்பிட்ற இடத்துல என்ன வீட்டம்மா என் பக்கத்தில் உட்கார மாட்டாங்க, ஆப்போசிட்டில் தான் உட்காருவாங்க. அதில் ஒரு ரகசியம் இருக்குது. என்னென்னா ஆப்போசிட்டில் இருந்தால் தான் நம்ம இது மாதிரி சேட்டை பண்ணும்போது அங்கே இருந்துட்டு யாருக்கு தெரியாமல் காலில் பிரேக் போடும், ஒரே மிதி. அப்படின்னா ஒரு மிதி வந்துடும். அப்படின்னாச்சுன்னா அடக்கி வாசின்னு அர்த்தம். சரி, நல்லி எலும்பெல்லாம் போட்டு நல்லா சாப்பிட கொடுத்தான். நல்லா சாப்பிட்டு எனக்கு என்னமோ அவனை பார்க்கும்போது என்னுடைய ஆவியில் இவனுக்குள்ள ஏதோ ஒரு ரகசியம் இருக்கிறது என்கிற ஒரு ஏவுதல் வந்தது. அவன்கிட்ட பேச்சு கொடுக்கணும்னு ஆண்டவர் சொல்லார். ஒரு பக்கம் நல்லி எலும்பை சாப்பிட்றேன், புது விலா எலும்பு பீஸ் அது இது போடுறான், சாப்பிட்டுட்டே இருக்கிறேன். மறுபக்கத்தில் அவனுக்குள்ள இருக்கிற ஏதோ ஒரு சோகம், அவனுக்குள்ள இருக்கிற ஏதோ ஒரு உள்ளுக்குள்ள இருக்கிற ரகசியம். நான் கேட்டேன், தம்பி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் யார், கேட்ரிங்கில் சூப்பர்வைசராக இருக்கிறீங்களான்னு முதல்ல கேட்டேன். இல்லை அப்படின்னா. சரி அப்படின்னா நீங்கள் யார், மணப்பெண்ணுக்கு ஃப்ரெண்டான்னு கேட்டேன். இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களான்னு கேட்டேன். அவன் சொன்னான், மணப்பெண்ணுக்கு சொந்த தம்பி நான் அப்படின்னா. ஆனால் மேலெல்லாம் கோட் சூட்டோடு நிற்கிறாங்க, பயங்கர பிரமாதமாக நிற்கிறேன். இவனுடைய சொந்த அண்ணமாரெல்லாம் நல்ல ஹாப்பியாக நிற்கிறாங்கன்னா இவனுக்கு ஒரு சாதாரண ஒரு ஒயிட் பேண்ட் ஒரு சட்டை அப்படி சும்மா சிம்பிளாக நிற்கிறான். ஏய் விளையாடாத சொல்லு, சித்தப்பா பிள்ளையா பெரியப்பா பிள்ளையா இருக்கும், இல்லை நீ உண்மையாகவே சொந்த தம்பியா? அங்கிள் அதே அம்மாவுக்கு தான் அதான் பிறந்தேன், சொந்த தம்பி அவளுக்கு அப்படின்னா. ஏன் ஒன்று இங்கே விட்டுருக்காங்க, அங்கே ஒன்று என்ன குடும்பத்தில் நான் படிக்காததுனால அவங்க சொசைட்டிக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுற அளவுக்கு என் நிலைமை இல்லைன்னு சொல்லி
எங்கே போனாலும் எனக்கு இப்படிப்பட்ட கடைநிலை வேலை தான் ஒதுக்குவாங்க. சரி என்ன பண்ணுறது, நான் வேறு வழி இல்லாமல் செய்கிறேன். நான் சொன்னேன், எல்லாரும் உங்கள் பிரதர் ஆடிட்டர் எல்லாம் சொன்னாங்க, என்னப்பா நீ படிக்கலையான்னு கேட்டேன். எனக்கு படிப்பு வரல, நான் நல்லா போராடுறேன், ஆனால் எனக்கு படிப்பு வரல, அதனால் என்னால் சக்ஸஸ் பண்ண முடியலை அப்படின்னு சொன்னான். எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தேன். ஆனால் அவங்க மற்ற 3 பிள்ளைகள், 4 பேரில் 3 பேர் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க. இப்படி ஒரு பையன் இருக்கிறதே சொல்லலை, நல்லவங்கன்னா என்ன பண்ணோம், இன்னொரு பையன் இருக்கான் கீழே, அவனுக்காக ஜெபம் பண்ணுங்க, அவன் மட்டும் இன்னும் லைஃப்பில் செட்டில் ஆகலை, இவங்க எல்லாம் செட்டில் ஆகி நன்னலைமைக்கு வந்துட்டாங்கன்னு சொல்லியிருக்கணும். அவனும் சொல்லலை. அப்போ அவன் சொல்லும் பொழுது எனக்கு தெரிஞ்சிருச்சு, இவனை சொசைட்டியில் காமிக்கிறதுக்கே அந்த குடும்பம் யோசிக்கிறது. நான் முட்டி போடுறாங்க, தலைமையில் கையை வச்சுட்டு எந்த சொசைட்டி வேறு வேண்டான்னு சொல்லிச்சோம், அந்த சொசைட்டி ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் ஆண்டவரை என் பிள்ளையை உயர்த்தணும். ரொம்ப நாளெல்லாம் ஆகக்கூடாது, சீக்கிரம் இது நடக்கணும். உங்களுக்கு ஒரு நொடி பொழுதில் தூக்கி வைக்க முடியும். நீ குப்பையில் இருக்கிறவனை கோபுரத்தில் உட்கார வச்சு ஒரே நாளில் அழகு பார்க்குற ஆண்டவர். நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது, என் பிள்ளைக்கு இந்த அற்புதத்தை நீங்கள் செய்யணும். அடுத்த முறை நான் இவனை பார்க்கும் பொழுது ராஜ மேன்மேல இவனை பார்க்க நீங்கள் உதவி செய்யணும். ஆகாது என்று தள்ளப்பட்ட இவனை எந்த சொசைட்டி இவன் என் பிள்ளைன்னு சொல்றதுக்கு யோசிச்சாங்களோ, என் தம்பின்னு சொல்றதுக்கு யோசிச்சாங்களோ, அவங்க வாயால் வந்து சொல்லணும், இது யான் தம்பி யான் தம்பி யான் பிள்ளை. ஒரு சின்ன ஜெபம் கண்ணீரோட பண்ணிட்டு தட்டி கொடுத்து நீ நல்லா இருப்படான்னு சொல்லி, அவ்வளோதான், ரொம்ப நேரம் இல்லை, நல்லா இருப்படான்னு சொல்லிட்டு போயிட்டேன். காரில் உட்காந்து கிட்டத்தட்ட அதை நினைச்சி ஒரு 10 நிமிஷம் அழுதுருப்பேன். அந்த அழுகையை ஆண்டவர் கேட்டா. கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு பிறகு ஒரு நாள் நல்ல ஒரு ஆஃபரிங் எடுத்துட்டு என்னை பார்க்க வந்தான் அந்த தம்பி. அங்கே என்ன யாருன்னு தெரியுதான்னு கேட்டேன். அப்படியே கொஞ்ச நேரம் பார்த்தேன். இப்போ வித்தியாசம் ஆயிடுச்சு, நல்ல பேண்ட் ஷர்ட்டெல்லாம் போட்டு இன் பண்ணி, அப்போ நோ இன் அப்படியே மேலே தான் ஒரு சட்டையை போட்டிருந்தான். ரொம்ப இதாக இருக்கிறான், நல்ல ஷர்ட்டெல்லாம் நல்ல பிராண்டட் ஷர்ட்டெல்லாம் போட்டு நல்ல நீட்டாக இருந்தான். கரெக்டாக தெரில, என்ன என்னுடைய கெஸ்ஸிங் மிஸ் ஆகலைன்னா, கல்யாண வீட்டில் பார்த்த நீ தானே அப்படின்னு கேட்டேன். ஆமாங்களா அப்படின்னா, நல்லா இருக்கேடான்னு கேட்டேன். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன்டா. ஹல்லேலூயா. அவன் சொன்னா, அவங்க ஒரே வார்த்தை, எந்த சொசைட்டியில் என்ன வெளியே காட்டுறது யோசித்தாங்களோ அவங்க எல்லாரையும் என் பாதப்படியில் ஆண்டவர் போடுற அளவுக்கு கர்த்தர் என்ன உயர்த்தினார். ஹல்லேலூயா. அப்படி இந்த ஒரு வருஷத்துக்குள்ள எப்படா நீ பெரியாளானேன்னு கேட்டேன். அவன் சொன்னான், அவனுடைய ஃப்ரெண்டு நான் ஜெபம் பண்ணி விட்டுட்டு வந்தேன் பாருங்க, 2 நாள் கழிச்சு அவன் கூட படித்த ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் அவனை கூப்பிட்டுருக்கிறான். அவன் ஏற்கனவே வந்து ஸ்கிராப் பிஸ்னஸ் சின்ன லெவலில் பண்ணிட்டு இருக்கிற ஒரு தம்பி. அவன் கூப்பிட்டு ஒரு பெரிய ஃபேக்ட்ரி க்ளோஸ் பண்ணுறாங்க, அதை அந்த ஃபேக்ட்ரியை ஃபுல்லாகவே வந்து ஸ்கிராப்புக்கு போடுறாங்க, உள்ள மிஷினரிஸ் எல்லாம் போடுறாங்க, ஏலம் எடுக்க போகிறேன், நீயும் வேணா எனக்கு கூட பார்ட்னராக சேர்ந்துக்கிறியான்னு சொல்லி கேட்டான். அவன் சொன்னான், என்கிட்ட பணம் ஒன்றும் இல்லை. அப்போ அவன் சொன்னான், பணம் எல்லாம் எதுக்குடா, வேணாம், ஒரு சின்ன அமௌண்ட்டு தான் கட்டணும், நம்ம போட்டு கட்டிட்டு நம்ம டெண்டரை எடுத்துட்டு கைமாற்றி விட்டுருவோம் அப்படின்னா. சின்ன அமௌண்ட்டு தான் கட்டியிருக்கிறாங்க, பெரிய அமௌண்ட்டு கட்ட வேண்டியதில்லை, முதல்ல ஒரு சின்ன அமௌண்ட்டு கட்டணும். அதை இவங்க 2 பேருமே சேர்ந்து கட்டிட்டு டெண்டர் இவங்களுக்கு விழுத்த உடனே அதை கைமாற்றி விட்டதுலேயே 60 லட்சம் ரூபாய் ப்ராஃபிட். கைமாற்றி விட்டா, இவன் பணம் எல்லாம் அவங்கள்ட்டேருந்து வாங்கி, யாருக்கு கைமாற்றினாங்களோ அவங்கள்ட்டேருந்து வாங்கி தான் மீதி பணத்தையே கட்டுனாங்க டெண்டர் எடுத்த இடத்துல. பார்த்தா 60 லட்சம் ரூபா ப்ராஃபிட்டு. அவனுக்கு ஒரே ஆச்சரியம், எந்த பிஸ்னஸில் இப்படி நடக்கும். அதன் பிறகு இந்த 60 லட்சம் ரூபாயை இவங்க 2 பேருமா சேர்ந்து முதலீடு போட்டு கோடி கணக்கில் ஸ்கிராப் பிஸ்னஸ் பண்ணி ஆண்டவர் ஒரு வருஷத்தில் அவன் செய்வதெல்லாவற்றையும் வாய்க்க பண்ண. அவன் எதெல்லாம் செய்தான் அதெல்லாம் அவனுக்கு வாய்த்தது. இன்றைக்கு நான் இயேசு அவங்களை பார்த்து சொல்றாரு, இன்னைக்கு பிறகு நீ மற்றவங்களால ஒதுக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறியா? எல்லாரும் உன்னை தூக்கி எறிஞ்சிட்டாங்களா? உன்னை பிக் பண்ண யாருமே இல்லையா? உன்னை செலக்ட் பண்ண யாருமே இல்லையா? உன்னிடத்துல ஃப்ரெண்ட்ஷிப் வைக்க யாருமே இல்லையா? உனக்கு ஆலோசனை சொல்ல யாரும் இல்லையா? உனக்கு ஆறுதல் சொல்ல யாரும் இல்லையா? சகலவித ஆறுதலின் தேவன் இன்றைக்கு இந்த 1ஆம் தேதியிலே சொல்லுகிறார், நான் உன்னை பிக் பண்ணி எடுத்துட்டேன், என் கையில நான் செலக்ட் பண்ணி எடுத்துட்டேன், உன்னை தூக்கி ராஜாக்களோடு பிரபுக்களோடு உட்கார வைப்பார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இவங்க கல்யாணம் பிகேன்ல நடந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த பிள்ளையாண்டானுடைய கல்யாணம் என்ன நடந்துச்சு தெரியுமா? ஸ்ரீவாரி மகால்னா என்னமோ அங்க புந்தமல்லி அங்க எங்கேயோ ஒரு இடத்துல பெரிய மகால், பெரிய இடத்துல பொண்ணெடுத்து இன்னைக்கு கர்த்தர் அவனை பெரிய செல்வ சீமானாய் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா.
இன்றைக்கு அவங்க பெற்றோர்கள் இவனை ஒதுக்கின சொசைட்டி. இது யாரு தெரியுமா? என்னுடைய தம்பி, யாம் புள்ள அப்படின்னு சொல்லுகிற காலங்களுக்கு கொண்டு வந்தார். எப்தாவின் காலங்களில் உயிரோடு இருந்த என் ஆண்டவர் இன்றைக்கு உன் காலங்களிலும் உயிரோடு இருக்கிறார். உனக்கு நன்மை செய்ய அவர் காத்திருக்கிறார். துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் வேதனைகளையும் இழப்புகளையும் சந்தித்த வருஷத்திற்கும் சரியாக உன்னை மகிழ்ச்சியாக்குவார். அல்லேலூயா. புது வாழ்வு புது கிருபை உனக்கு தந்திடுவேன், கனப்படுத்தி ஸ்திரப்படுத்தி வாழ வைத்திடுவேன். புது வாழ்வு புது கிருபை உனக்கு தந்திடுவேன், கனப்படுத்தி ஸ்திரப்படுத்தி வாழ வைத்திடுவேன். நித்திய மகிழ்ச்சி தலைமேல் எல்லாம் சொல்லுங்க. நித்திய மகிழ்ச்சி தலைமேல் இருக்கும், சஞ்சலம் தவிப்பெல்லாம் ஓடி போய்விடும். நன்றி சொல்லி பாடிடு, நன்றி சொல்லி பாடிடு, நாளெல்லாம் காத்ததற்காய் பாடிடு. சொல்லுங்க. நன்றி சொல்லி பாடிடு, நன்றி சொல்லி பாடிடு, நாளெல்லாம் காத்ததற்காய் பாடிடு. புது வாழ்வு புது கிருபை உனக்கு தந்திடுவேன், கனப்படுத்தி ஸ்திரப்படுத்தி வாழ வை. எல்லாம் சொல்லுங்க. புது வாழ்வு புது கிருபை உனக்கு தந்திடுவேன், கனப்படுத்தி ஸ்திரப்படுத்தி வாழ வைத்திடுவேன். புது வாழ்வு புது கிருபை உனக்கு தந்திடுவேன், கனப்படுத்தி ஸ்திரப்படுத்தி வாழ வைத்திடுவேன். புது வாழ்வு புது கிருபை உனக்கு தந்திடுவேன், கனப்படுத்தி ஸ்திரப்படுத்தி வாழ வைத்திடுவேன். அல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு உங்களை கனம் பண்ண போறாரா? ஆமென். சரி, ஆண்டவர் உனக்கு நித்திய மாட்சிமையும் நித்திய மகிழ்ச்சியும் உனக்குள்ள கொடுக்கும் பொழுது சஞ்சலம் தவிப்பு வியாதி எல்லாமே ஓடி போயிடும். எதெல்லாம் உன்னை விட்டுட்டு ஓட மாட்டேன்னு சொல்லுதோ அது எல்லாத்தையும் ஆண்டவனை துரத்தி விட்டுருவார். அது எல்லாத்தையும் கலட்டி விட்டுருவார். கம்பார்ட்மெண்ட்டை கலட்டி விடுறது மாதிரி சிலரை கலட்டி விடுறார். சில பேட் ஃப்ரெண்ட்ஷிப், நிறைய பெற்றோர்கள் அதுக்காக அழுதிங்க. ஐயோ, இவன் ஃப்ரெண்ட்ஷிப்பு மட்டும் விட்டுட்டானே, என் பிள்ளை நல்லா இருப்பானே, இவளுடைய ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் போயிடுச்சுன்னா நல்லா இருப்பாளே என்று சொன்னீங்கல்ல, அது எல்லாத்தையும் நீங்கள் போராடி கலட்டி விட முடியலை. உன் பிள்ளை நினைச்சும் கலட்ட முடியலை. ஒருவேளை அது அச்சுறுத்தல் என்கிற பேர் லெவலுக்கு கூட போயிருக்கலாம். ஆனால் இன்னைக்கு கம்பார்ட்மெண்ட்டை கலட்டி விடுறது மாதிரி ஆண்டவர் கலட்டி விட்டுட்டார். உன் பிள்ளைய ஃப்ரீயாக உன் கையில் கொடுத்துட்டார். அல்லேலூயா. சரி, அடுத்து நித்திய உடன்படிக்கையும் நித்திய சுதந்திரமும். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 7, 8 ஆகிய வசனங்கள் இப்படியாய் சொல்லுகிறது. எடுத்து வாசிப்போம். உனக்கும் உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாய் இருக்கும்படி நான் தேவனாய் இருக்கும்படி எனக்கும் உனக்கும் எனக்கும் உனக்கும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவே உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். நீ பரதேசியாய் தங்கி வருகிற கானான் தேசம் முழுவதையும் உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நித்திய சுதந்திரமாக கொடுத்து நான் அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன் என்றார். எல்லாரும் ஒரு நிமிஷம் என்ன பாருங்க. எவர்லாஸ்டிங் கோவனன்ட் அண்ட் எவர்லாஸ்டிங் பொசஷன். சில இடத்துல சில ஆசீர்வாதங்களை இன்னும் பொசஷன் எடுக்க முடியாம அதை பொசஷன் எடுத்துட்டாங்களா அப்படின்னு கேட்பாங்க. அப்படி இங்கிலீஷ் நிறைய பேருக்கு இங்கிலீஷில் சொன்னா தெரியும். அந்த வீட்டை எனக்கு இன்னும் பொசஷன் எடுக்க முடியலை, என் சொத்தை இன்னும் பொசஷன் எடுக்க முடியலை, அது எல்லா கிரையும் செலுத்தியும் என் கைக்கு வரல அப்படின்னு எதெல்லாம் இன்னும் பொசஷன் எடுக்க முடியலையோ அதெல்லாம் ஆண்டவர் தலையிட்டு பொசஷன் எடுத்து உன் கையில் ஒப்படைப்பார். அடுத்த தீர்க்க தரிசனம். ஒருவேளை உன்னை ஏமாத்தி அதை விழுங்கி சாப்பிடலான்னு நிறைய பேர் பிளான் பண்ணியிருப்பாங்க. உன்னுடைய ப்ராப்பர்ட்டியில் நீயே கால் வைக்க முடியாத அளவுக்கு மிரட்டல்கள் எல்லாம் இருக்கலாம்.
உனக்கே சந்தேகம் வந்திருக்கலாம், இதுக்கு ஓனர் நானா இவனா அப்படின்ற சந்தேகம் வந்திருக்கலாம். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் தலையிட்டு பொசஷனை வாங்கி உன் கையில் ஒப்படைச்சி, இது உனக்குரியது, நித்திய காலமாய் நீயும் உன் சந்ததியும் அனுபவிப்பதற்கு கர்த்தர் அதை கொடுக்கிறார். வழக்குகள் அநேகம், இந்த சொத்து வழக்குகள் அநேகம் இன்றைக்கு ஆண்டவரால் கிளியர் பண்ணப்படுகிறதை என் ஆவிக்குரிய கண்களிலே பார்க்கிறேன். அதில் இருக்கிற எல்லா போராட்டங்கள், அதில் இருக்கிற வில்லங்கங்களை கர்த்தர் 1ஆம் தேதி நேர கூட்டிட்டு வந்து நேரடியா ஒன்ன பார்த்து சொல்றார், நேரடியா சொல்றார், அதில் இருக்கிற வில்லங்கங்களை எல்லாம் கிளியர் பண்ணி அதை பொசஷனை எடுத்து உன் கையில் ஹேண்ட் ஓவர் பண்ண போறார். எந்த டெனண்ட வெளியே அனுப்ப முடியல, அதை பொசஷன் எடுக்க முடியல மறுபடியும் அப்படின்னு இருக்கிறியோ, அந்த டெனண்டை இரவோடு இரவாக ஆண்டவர் விரட்டி அதை உன் கையில் எடுத்து கொடுப்பார். ஹல்லேலூயா. ஒரு முறை ஒரு வயசான ஐயா அவர் சொல்றாரு, ஒரு கிட்டத்தட்ட 20 வருஷமா அவருடைய வீட்டில் ஒரு பயங்கரமான ஒரு என்ன சொல்றது, ஒரு தவறான இயக்கத்தில் இருக்கிற ஒருத்தர் வந்து அந்த வீட்டில் எத்தனையோ வருஷமா வாடகைக்கு இருக்கார். வாடகை கூட்டினாலும் கொடுக்க மாட்டார், வாடகையும் கூட்ட மாட்டார், முடியாது. இருக்கிற வாடகையும் போராடி தான் வாங்க வேண்டியது இருக்குது. காலி பண்ண சொன்னால் காலி பண்ண மாட்டார். அதுக்காக கேஸ் போட்டு காலி பண்ணலான்னு பார்த்தா அவனுடைய மிரட்டல் உருட்டல் இன்ஃப்ளூயன்ஸில் கேஸு வருஷக்கணக்காக போயிட்டே இருக்கு. ஒரு நாள் அன்பரின் பாதத்தில் வந்து அவர் அந்த தம்பி, அந்த சகோதரர், அந்த ஐயா, வயசான ஐயா சொன்ன காரியம் எனக்கு ஆச்சரியமாக இருக்கு. ஆண்டவர் சில காரியங்களை பார்த்துட்டு ஏன் தான் இப்படி இருக்காரோ, அவருக்கு கண்ணே இல்லையா, அவருக்கு மனசாட்சியே இல்லையான்னு அடுக்கடுக்கா 2 வார்த்தை என்கிட்ட கேட்குறாரு. நான் ஷாக் ஆகிட்டேன். என்னப்பா அப்படி நீ இவ்வளோ பெரிய வார்த்தை சொல்கிறதுக்கு என்ன அப்படின்னா, எல்லாம் அவனுங்களுக்கு தான் காலம், நல்லவனுக்கு காலமே இல்லை அப்படின்னா, உனக்கு இப்போ என்ன பிரச்சனை சொல்லு, இத்தனை 1000 பேர் இருக்காங்க, இத்தனை பேருக்கு ஜெபிக்கணும், உனக்கு என்ன பிரச்சனை ஸ்ட்ரைட்டாக சொல்லு அப்படின்னு. ஐயா உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்ன காரியம், எவ்வளோ ட்ரை பண்ணி அவனை காலி பண்ண முடியல, கோர்ட்லேயும் அவனை காலி பண்ணுறதுக்கு இன்னும் எனக்கு ஆர்டர் தரமாட்டேன்றாங்க, அதனால எனக்கு ரொம்ப எங்கே போனாலும் போலீஸ் ஸ்டேஷன் போனாலும் என்னால் அதை எடுக்க முடியலை, வழியே இல்லை, என் காலத்துக்கு பிறகு என் பிள்ளைக்கு அது கிடைக்கணும், இப்போ எனக்குள்ள ஒரு கொள்ளை நோய் இருக்கு, எந்த நேரம் வேணாலும் நான் செத்துருவேன் அப்படின்னாரு. நான் கோர்ட்டு கேஸ் அலைஞ்சது போதும், என் பிள்ளை அலையக்கூடாது, நான் சாகிறதுக்குள்ள அதை மீட்டு கொடுக்கணும். நான் சொன்னேன், அப்படி உங்களுக்கு என்ன கொள்ளைன்னா, எனக்கு குடல் கேன்சர் அப்படின்னாரு. சரி, அப்போ ஆண்டவர் சொன்னார், நான் சொல்கிறேன் அந்த ஐயாட்ட, 2 in 1 அற்புதம் இன்னைக்கு நடக்கும். ஒன்று, அந்த வீடை தரமாட்டேன்னு சொல்கிறவன் நைட்டோடு நைட்டு காலி பண்ணி சாவியை கொண்டு வந்து கொடுத்துட்டு எப்பா என்னை விட்டுருன்னு சொல்லுவான். இன்னொன்று, உன் குடலை ஆண்டவர் புதுசாக மாற்றுவார். நீ இதுக்கு மேலே இப்படி பெரிய வார்த்தையெல்லாம் ஆண்டவரை பற்றி பேசக்கூடாது, இது தப்பான வார்த்தை, நீ வெக்ஸாகி பேசுகிற எனக்கு தெரியுது ஐயா, ஆனால் இப்படிப்பட்ட வார்த்தையில இனி நீங்கள் பேசிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முட்டி போட வச்சு நான் சொன்னேன், ஆண்டவரே இப்படி பெரிய வார்த்தைங்க அவர் பேசுகிற அளவுக்கு மனசில் எவ்வளவு நொந்து போயிருப்பார், நீர் ஏன் இன்னும் மௌனமாக இருக்கிறேன், இறங்கி செயல்படும். அன்பு ஐயாவுடைய வீட்டு பொசஷனை நீங்கள் வாங்கி ஹேண்ட் ஓவர் பண்ணுங்க. அந்த காரியத்தில் அந்த நேரத்தில் ஆண்டவர் கொடுத்த மங்கள வார்த்தை என்னன்னா, இழந்து போனதை தேடவும் மீட்டு கொடுக்கும் இந்த பூமியில் வந்த ஆண்டவர் உன் கைவிட்டு நழுவி போன அந்த ப்ராப்பர்ட்டியை உன் கையில் நான் தேடி பிடிச்சி கையில் கொடுப்பேன், உனக்காக நான் வழக்காடுவேன், உனக்காக நான் யுத்தம் பண்ணுவேன், நீ சும்மா இருந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்லி அந்த மகனை ஆசீர்வதிச்சு அனுப்பி விட்டுட்டேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள் அவர் ரொம்ப சந்தோஷமாக போனார். ஒரு 2 நாள் கழித்து நான் நினைக்கிறேன், அவங்க ஏரியாவில் ஏதோ ஒரு மீட்டிங் நான் போயிருக்கும்போது ஒரு ஆஃபரிங் எடுத்துகிட்டு என்ன வந்து பார்க்குறாரு, நன்றி காணிக்கை எடுத்துகிட்டு, ஐயா என்ன தெரியுதான்னாரு. ஆமாம்மா எனக்கு ஞாபகம் இருக்குது, நீங்கள் அன்பரின் பாத்தில் வந்து பெரிய பெரிய வார்த்தை, ஏன்னா அவர் முகத்தை மறக்க முடியுமா, ஆண்டவர் கண் இருக்கா மனசாட்சி இருக்கான்னு கேட்ட ஒரு மனுஷனுடைய முகம் மறக்குமா என்ன, பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுனீங்க நீங்கள் தானே, ஆமான்னு சொன்னார். அப்போ ஆஃபரிங் கொடுத்தாரு. என்னன்னு கேட்டேன். அவர் சொன்னார், அடுத்த நாள் காலையில் என்னைக்கு ஜெபம் பண்ணிட்டு போனார், அடுத்த நாள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில் அந்த ஆள் வந்தார். வந்துட்டு
நைட்டெல்லாம் நான் தூங்க முடியல, நீ எந்த சாமிகிட்ட வேண்டினியோ எங்கே போய் மந்திரவாதம் பண்ணினியோ எனக்கு தெரியாது, நைட்டெல்லாம் தூங்க முடியல, கெட்ட கெட்ட கனவு என்ன எழும்பி ஓடுன்னு சொல்லுது, அதனால எனக்கு இந்த வீட்டில் எனக்கு இதுக்கு மேலே இருக்க முடியாது, இந்த புடிப்பா சாவி என் கையில் கொடுத்துட்டு நைட்டோடு நைட்டு ஆண்டவருடைய அந்த ஆண்டவர் எப்படி லாபானை எச்சரித்தாரோ அதே மாதிரி நைட்டு ஆண்டவரை எச்சரித்ததன் நிமித்தம் காலையில் வீட்டையே காலி பண்ணிட்டு சாவியை கொண்டு வந்து கையில் கொடுத்துட்டாரு. அடுத்து ஒரு 6 மாதம் கழிச்சு ஒரு மீட்டிங் போகும்போது வந்தார். என்னய்யா அப்படின்னு கேட்டேன். ஐயா, என்னுடைய குடல் கேன்சர் சரியாயிடுச்சு, டாக்டர்ஸ் ஒரு பையெல்லாம் எடுத்து தச்சு வெளியே வச்சு குடலெல்லாம் எடுத்து வெளியே வச்சாங்க, இப்போ அதுக்கப்புறம் திருப்பி ஒரு ஆப்ரேஷன் பண்ணி எல்லாத்தையும் உள்ளே வச்சுட்டாங்க, இப்போ எனக்கு எல்லாமே மோஷன் போகிறதுலேருந்து எல்லாமே நார்மல் ஆகிடுச்சு, இங்கே பாருங்கள் அந்த பை தைச்சி வச்சு அந்த தொங்க விட்டுருந்த பையெல்லாம் இல்லை இப்போ அப்படின்னு ஒரே சந்தோஷம். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துமா. இந்த தேவன் சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் உங்களை நடத்துவார். அல்லேலூயா. இன்னைக்கு வந்திருக்கிறதுல யார் யாருக்கு சொந்த வீடு இல்லை, ஆண்டவர் சொந்த வீடை கொடுப்பார். நீ கால் மிதித்திருக்கிற தேசத்தை உனக்கும் பின்வரும் சந்ததிக்கும் தருவேன் என்று காலேபுக்கு சொன்னார், ஆண்டவர் கொடுத்தார், உனக்கு தருவார். அதுக்காக வாடகை வீட்டில் இருந்துட்டு ஆண்டவரே இந்த வீட்டு ஓனர் ஓடியே போயிடணும், இந்த வீடு எனக்கு வேணும்னு தயவு செய்து ஜெபம் பண்ணிடாதீங்க, ஆண்டவர் தரமாட்டார். நிறைய பேர் வசனத்தை தப்பாக எடுத்து வச்சுட்டே ஜெபம் பண்ணுவாங்க. ஒரு அம்மா அப்படிதான், ஒரு அம்மா அப்படிதான் வந்தாங்க. ஐயா, இந்த வீடு ரொம்ப ராசியான வீடு, எப்படியாவது அந்த வீடை எனக்கு வித்துட்டு அவர் போயிடணுன்னு ஜெபம் பண்ணுங்க. உனக்கு என்ன தைரியம் வந்தால் ஒரு ஊழியக்காரன்ட்ட வந்து ஒருத்தனை அழித்து ஒருத்தனை வாழ வைக்கிறது ஆண்டவருக்கு பிடிக்குமா? பிடிக்க இல்லையா. இங்கே வந்து எனக்கு நிறைய நல்லதெல்லாம் நடந்து, சரி உனக்கு இந்த வீடு வேணும்னா ஆசை இருந்துச்சுன்னா நீ எப்படி ஜெபிக்கணும்னு அவங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். ஆண்டவரே, இந்த வீட்டு ஓனருக்காக உம்மை துதிக்கிறேன், இதை விட பெரிய வீடு அந்த ஓனருக்கு கொடுத்து அவரை நீங்கள் நல்லா ஆசீர்வதிங்க ஆண்டவர். அவரை ஆசீர்வதிச்சு ஜெபம் பண்ணு. அவர் ஆசீர்வதிச்சு வேற பெரிய வீடு அவர் வாங்கிட்டு போனா இந்த வீடை உனக்கு கொடுக்கறதுக்கு ஆண்டவர் உதவி செய்வார். அது இல்லாமல் இந்த குறுக்கு வழியில எல்லாம் வந்து ஜெபிக்க சொல்றதுக்கு நிறைய பேருக்கு இந்த ஜெபிக்கிறது கூட அதில் கூட குறுக்கு வழி. அல்லேலூயா. ஆமாம், அப்படியெல்லாம் ஜெபிக்க கூடாது. நம்ம ஹவுஸ் ஓனரை ஆசீர்வதிச்சு ஜெபம் பண்ணலாம். ஆமேன். எத்தனை பேர் சொல்றீங்க ஆமேன்னு சொல்றீங்க? அவங்க நல்லா இருந்தால் தாங்க நீங்கள் நல்லா இருக்கும். சில நேரங்களில் சில கவுன்சிலிங் வரும். பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருப்பான், அவள் விளங்காமல் போனேன்னு ஜெபம் பண்ணுங்கன்னு வந்து ஜெபிக்க வருவான். என் பிள்ளைய கட்டி வச்சிருக்கா, பிடிச்சி வச்சிருக்கா, முந்தானையில் முடிஞ்சு வச்சிருக்கா, விளங்காமல் போனோம், இப்படி நாசமாக போனோம். இதெல்லாம் எங்கே வந்து சொல்கிறாங்க? ஊழியக்காரங்கிட்ட கவுன்சிலிங் வந்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே உட்கார்ந்து ஐயோ ஆண்டவா அப்படின்ட்டு நான் சொன்னேன், நீங்கள் இப்படியெல்லாம் சாபம் போட்டிங்கன்னா ஒரு நாளும் முந்தியில் இருக்கிற உன் பிள்ளைய அவள் அவுத்து விட மாட்டாள். அவள் அவுத்து விடணுன்னா உன் பிள்ளைய விட நல்ல இடத்துல அவளுக்கு ஒரு வாழ்க்கை கிடைச்சிருன்னா நீ என்ன அவுக்கிறது? அவளே கலட்டி விட்டுட்டு போயிட்டே இருப்பான். அப்படிதான் ஆலோசனை கொடுக்குற, அதுதான் உண்மை. அவன் நல்லதா ஒன்று கிடைச்சிட்டு போயிட்டாள்னா நீயே சொல்ல வேண்டாம், உன் பிள்ளையே தலை கூப்பிட நின்னாலும் எனக்கு வேணும்னு சொன்னாலும் எப்படி தந்திரமாக கலட்டி விடணுமோ கழட்டி விட்டுட்டு போயிட்டே இருப்பான். அதெல்லாம் அவங்களுக்கு சொல்லி கொடுக்க வேண்டியது, அதெல்லாம் அவங்களுக்கு கை வந்த ஆமாம், கழட்டி விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. சில நேரங்களில் வருவாங்க, ஐயா இந்த ஸ்கூல் வயசுலேயே என் பிள்ளை லவ் பண்ணுதுன்னுவாங்க. கவலையே படாத, இன்னும் காலேஜ் போகலைல்ல, அங்கே போனால் மாற்ற வந்துடுறேன். இப்படியே சொல்ல, நீ ஜெபம் மட்டும் பண்ணு. எப்போவுமே இக்கரைக்கு அக்கறை பச்சவன் தாவிட்டே தான் இருப்பான் மனுஷன். காலேஜ் போகும்போது சொல்லுவாங்க, ஐயா உண்மையிலே அதை விட்டுட்டு ஆனால் இப்போ இன்னொன்று பிடிச்சிட்டான். கவலையே படாது, அடுத்தவன் இனி வேலைக்கு போக வேண்டியது இருக்குல்ல, வேலை சிலதெல்லாம் அவங்க ரொம்ப சீரியஸாக வருவாங்க. நான் கூலாக எடுத்துக்குவேன், ஏன்னா எனக்கு தெரியும் கர்த்தர் முன்குறித்தது தான் நடக்கும். தேவன் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. ஏன்னா அந்த தாயுடைய கண்ணீர், அந்த தகப்பனுடைய கண்ணீர். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க இருக்கிற குடியிருக்கிற வீடு உங்களுக்கு வேணும், நீ கால் மிதித்து இருக்கிற தேசம் அந்த வீடு உனக்கு வேணும்னா அவங்கள ஆசீர்வதி. ஆண்டவரே இவங்க இன்னும் நல்லா இருக்கணும், இதை விட பெருசா பெரிய அளவில் இருக்கணும் நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு அவங்களையும் ஆசீர்வதிப்பார், உங்களுக்கும் அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்து இந்த பூமியில நிலைநிறுத்துவார். ஆண்டவர் நித்திய கீர்த்தியையும் நித்திய அற்புத அடையாளங்களையும் உங்க வாழ்க்கையில செய்ய போறார். ஏசாயா 55:13 சொல்லுகிறது, முச்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும், காஞ்சொரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும்,
அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும் இருக்கும். இந்த 2024 வருஷம் 1ஆம் தேதி நீ ஞாபகம் வைத்துக்கொள்ள விதத்தில் ஒரு நித்திய அற்புதம் உனக்கு நடக்க போகிறது. அப்படின்னா நிரந்தரமாய் நீ அனுபவிக்க ஒரு அற்புதம். அது ஒருவேளை நிரந்தர வேலையா இருக்கலாம், இல்லாவிட்டால் உன்னுடைய ஏதோ ஒரு சுப காரியமா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு கற்பத்தின் கனியா இருக்கலாம். ஏதோ ஒன்று இன்னைக்கு நீ அவசரமா எனக்கு இது வேணும் ஆண்டவரே அப்படின்னு வந்தேன்னா அந்த காரியத்தில் ஆண்டவர் இன்னைக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். முச்செடிக்கு பதிலாக ஜீவதாறு விருட்சம் முளைக்கும். அப்படின்னா நேற்றைக்கு வரைக்கும் உன் வாழ்க்கையில முச்செடிகள் உன்னை குத்திக்கிட்டே இருந்திருக்கலாம். அக்கம் பக்கத்து ஜனங்கள் முச்செடி மாதிரி உன் கூட இருந்து உன்னை குத்தி 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 உன் மனசை வேதனைப்படுத்தி டிஸ்டர்ப் பண்ணி உன்னை டிப்ரெஷனுக்கு நேராக தள்ளி இருக்கலாம். உடன் வேலை செய்கிறவர்கள் முள்ளாக உனக்கு இருந்திருக்கலாம். அநேகர் உன் குடும்பத்தில் உனக்கு முட்களாக இருந்திருக்கலாம். வேலை செய்கிற இடத்துல ஏதோ ஒரு முட்செடி உன்னை குத்தி குத்தி ரத்த கசிய வச்சு உன்னை சித்திரவதை பண்ணி இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இனி முட்செடிக்கு பதிலாக உன்னை சுத்தி இருக்கிற ஜனங்கள் மூலமாக ஜீவதாரு விருட்சத்தின் அனுபவத்தை பார்க்க போகிறாய். ஜீவதாரு மரம் அப்படின்னாச்சுன்னா வாழ்வழிக்கக்கூடிய, நீ நல்லா இருக்கணும், நீ நல்லா வாழணும்னு ஆசைப்படுகிற ஜனங்களை உன்னை சுற்றி ஆண்டவர் தருவேன் என்று சொல்லுகிறார். முட்களாய் இருந்த அந்த ஜனங்களை, உன்னுடைய வாழ்க்கையில் நீ அழியணும்னு நினைச்ச ஜனங்களை நீ வாழலைன்னு நினைக்க வைக்கத்தக்கதாக ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்ய போகிறார். இது எங்கனம் ஆகும் என்று உங்களுக்கு ஒரு யோசனை வரலாம், ஒரு கேள்வி வரலாம். ஆண்டவர் சொன்னதுதான். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? அவர் சொன்னதை சொன்னபடி செய்கிற ஆண்டவர். ஆண்டவர் எந்த நேரம் வேணாலும் எந்த மனுஷனை வேணாலும் உனக்கு சாதகமாக திருப்ப முடியும். நீதிபதிகளுடைய இருதயத்தை திருப்புகிறவர், ராஜாக்களுடைய இருதயத்தை திருப்புகிற ஆண்டவர் உனக்காக உனக்கு முச்செடியாய் இருந்த, முன்ன குத்திக்கிட்டே இருந்த யாரோ ஒருவரை இன்றைக்கு ராத்திரி சந்திக்கிறார். இன்னைக்கு ராத்திரி இனி அவர்கள் உனக்கு முள்ளா இருக்க மாட்டார்கள். ஒருவேளை உன் சரீரத்திலேயே ஏதோ ஒரு உறுப்பு உனக்கு எதிர்மறையாய் வேலை செய்து கொண்டிருக்கலாம். அது உனக்கு முள்ளாக இருக்கலாம். அந்த முள்ளை கர்த்தர் இன்றைக்கு எடுக்கிறார். இந்த ராத்திரி வேளையில ஆண்டவர் முட்செடிக்கு பதிலாக இனி ஜீவதாரு விருட்சம், வாழ்வின் விருட்சம் உன்னை சுத்தி இருக்குமாம். அது மட்டும் இல்ல, காஞ்சொரிக்கு பதிலாக மிருது செடி. காஞ்சொரி அப்படின்னாச்சுன்னா அது இருந்தா உன்னை அரிச்சு 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 உங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் உறிஞ்சிக்கிட்டே இருக்கும். காஞ்சொரி. அதுக்கு பதிலாக மிருது செடி அப்படின்றதுக்கு இன்னொரு மொழிபெயர்ப்புல நறுமண செடி. அப்படின்னா உன் பக்கத்துல காஞ்சொரி மாதிரி இருந்து உன்னை வேதனைப்படுத்தி உன்னுடைய பேரை கெடுத்துட்டு இருந்த அந்த காஞ்சொரிகளை எல்லாத்தையும் ஆண்டவர் மாற்றி இனி நறுமண செடிகள் உன் பக்கத்துல வளரும். ஒருவேளை உன் பிள்ளையே காஞ்சொரியா இருந்திருந்தால் அந்த பிள்ளையை இனி நறுமணம் வீசுகிற நறுமண செடியாக கர்த்தர் உனக்கு தருவார். இந்த மாற்றங்கள் கண்டிப்பாக நடக்கும். இந்த புதிய வருஷத்துல ரட்சிப்பிற்காக நிறைய எதிர்பார்த்து வந்திருக்கிறீங்க. பிள்ளை ரட்சிக்கப்படணும், புருஷன் ரட்சிக்கப்படணும். கர்த்தர் இன்னைக்கு அதை உனக்கு வாய்க்க செய்கிறார். அவர் சொல்லிட்டாரு, காஞ்சொரிக்கு பதிலாக நறுமணம் வீசுகிற பிள்ளைகளாக உன் பிள்ளைகளை ஆண்டவர் மாற்றி தருவார். இனி கர்த்தருக்கு உன் குடும்பம் கீர்த்தியாகவும் அடையாளமாகவும் இருக்குமா. ஒரு நாள் வரப்போகிறது, நீங்க சொல்ல போறீங்க, நானும் ஆண்டவரே, நாங்களும் நீர் எங்களுக்கு கொடுத்த பிள்ளைகளும் இஸ்ரவேலிலே, இந்திய தேசத்துல, தமிழ்நாட்டில், சென்னையில, திருநெல்வேலியில, நாங்க இருக்கிற அம்பத்தூர்ல, ஆவடியில, அண்ணா நகர்ல, அரும்பாக்கத்துல, போரூர்ல இனி அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் செழிப்போம். இனி அரும்பாக்கத்துல வந்து நின்றுட்டு ஆண்டவர் அற்புதம் செய்தார், அதுல 2 சாட்சியை முன்னால கொண்டு போடுங்கன்னா நீங்க முன்னால வந்து நிப்பீங்க. உங்க பிள்ளைங்க வந்து நிறுப்பாங்க. ஆண்டவர் கொண்டு வந்து நிறுத்துவா. உன் பிள்ளைகளை அற்புத அடையாளங்களின் பிள்ளைகளாக ஆண்டவர் மாற்றுவார். சைன்ஸ் அண்ட் வண்டர்ஸ் will happen in your life this year. ஆண்டவர் ஸ்பெஷலா இதை சொல்றாரு. நீ எந்த நேரம் வேணாலும் அந்த அற்புதங்களை எதிர்பார்க்கலாம். எனி டைம் உனக்குன்னு ஒரு டர்ன் ரெடி பண்ணி வச்சுட்டார். எனி டைம் இட் வில் ஹேப்பன். அது எந்த நேரம் வேணாலும் நடக்கலாம். ஏன் இன்னைக்கு ராத்திரி நீ வீட்டுக்கு போன உடனே ஒரு நல்ல செய்தி வரலாம். வண்டியில் யாரு உட்கார்ந்த உடனே ஒரு செய்தி வரலாம். நீங்க தனி ஜெபத்திற்கு நின்று வாக்குத்தத்த அட்டை வாங்கும்போது ஒரு செய்தி வரலாம். நீ புறப்பட்டு போகும்போது வரலாம். தூங்கி எழும்பும் பொழுது உனக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்கிறது. துர்ச்செய்தி ஆகிவிடுமோ என்று யோசித்துக் கொண்டிருந்த அந்த செய்தி இனி நற்செய்தியாக வரும்.
அது உன்னுடைய மெடிக்கல் ரிப்போர்ட்டா இருந்தாலும் சரி, இல்லை ஏதோ ஒரு காரியம் நின்று போன காரியமா இருந்தாலும் அந்த காரியத்தில் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்து உங்களை ஐஸ்வர்யவான்களாய் மாற்றுகிறார். சங்கீதம் 112:3-6 சொல்லுகிறது. 3வது வசனம் 6வது வசனம் சொல்லுகிறது, ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் உன் வீட்டில் இருக்கும், உன் நீதி என்றென்றைக்கும் நிற்கும், அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான், நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவனாயிருப்பான். அப்படின்னா இனி ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் உங்க வீட்டில் நிரம்பி இருக்கும். சொல்லுங்க, ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும். சொல்லுங்க, ஆஸ்தியும். தலையில கை வச்சு சொல்லுங்க, ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் என் வீட்டில் நிரம்பி இருக்கும், என் வீட்டில் நித்திய கீர்த்தி உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா. நல்ல பெயரோட, புகழோட, நித்திய கீர்த்தியோட, நிரந்தரமான பெயரோட ஆண்டவர் உங்களை வைக்கிறது மட்டுமல்ல, உங்க வீட்டில் இந்த நாளை ஞாபகம் வச்சுக்கத்தக்கதாக ஒரு அற்புதம் நடக்கும். ஒரு முறை ஒரு சகோதரி சொன்ன காரியம், அவங்களுக்கு கிட்டத்தட்ட திருமணமாகி ஒரு 16 வருஷம் குழந்தை இல்லாமல் இருக்கு. அவங்க எல்லா முயற்சியும் எடுத்து பார்த்தாங்க, எல்லாம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. கடைசியாக அன்பரின் பாதத்தில் மீட்டிங்கு அவங்க வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, எல்லா முயற்சியும் தோல்வி ஆயிடுச்சு, எல்லாமே எனக்கு ஃபெயிலியர், இதுக்கு மேலே எனக்கு இயற்கையாகவோ செயற்கையாகவோ குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒரே அழுக. நான் சொன்னேன், யார் சொன்னால் வாய்ப்பு இல்லை? டாக்டர் சொன்னார். ஒரு டாக்டருடைய பெயரை சொன்னாங்க. அந்த டாக்டர் இந்த செயற்கை முறை கருத்தரித்தலுக்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு டாக்டர், சென்னையில் அவங்க தான் நம்பர் 1. அவங்க பேரை சொல்கிறாங்க, அவங்க தான் சொன்னாங்க. நான் சொன்னேன், ஆண்டவர் சொன்னாரா? இல்லைன்னாங்க. அப்புறம் எதுக்கு அழுற மகளே? ஆண்டவர் சொன்னார்னா நீ கவலைப்பட வேண்டியதுதான். ஆண்டவர் ஒரு நாள் நோ சொல்லவே மாட்டார், சில நேரங்களில் தள்ளி போடுவார். அதன் பிறகு அந்த பிள்ளைக்காக ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய பலத்தினாலேயோ, உன்னுடைய கற்பத்தினாலேயோ, உன்னுடைய திராணியினாலேயோ நீ எடுக்கிற மெடிக்கல்னால ஆகாது, கர்த்தருடைய ஆவியினாலே இது ஆகும். ஹல்லேலூயா. சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னாரு, உன் கற்பத்துக்குள்ள நிறைய நெரிஞ்சல் செடிகள் இருக்கிறது, உன் கற்பத்துக்குள்ள மிருதி செடிகள் இருக்கிறது. நெரிஞ்சல் செடிகள் முளைத்த நாட்களுக்கு பதிலாக ஜீவதாரு விருட்சம் முளைக்கும். அப்புறம் ஜெபமணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவ சொல்றா, கற்பத்துக்குள்ளால ஃபைப்ராய்டு அது இது என்னமோ நிறைய ஏகப்பட்ட பிரச்சனை, 1-2 இல்லை, எக்கச்சக்கமான பிரச்சனை. அப்படின்னா ஆண்டவர் சொன்னாரு, காஞ்சொரிக்கு பதிலாக ஜீவதாரு விருட்சம் முளைக்கும். ஹல்லேலூயா. நெரிஞ்சல் செடிகளுக்கு பதிலாக ஜீவதாரு விருட்சம், காஞ்சொரிக்கு பதிலாக மிருதுவான பிள்ளை ஆண்டவருடைய தயவனால உனக்கு கன்சீவ் ஆகும். பிறக்க போகிற பிள்ளைக்கு தயா என்று பெயர் வைப்பார். ஏன்னா இது தேவ தயவினால மாத்திரம் உனக்கு கிடைப்பது. எனவே தயா என்று நீர் பெயர் வைப்பாய் அந்த பிள்ளைக்குன்னு சொன்னாரு. ஆண்டவருடைய கிருபையினால அதே மாதம் கன்சீவ் ஆகி அந்த பிள்ளைக்கு தயா என்று பெயர் வைக்க கர்த்தர் உதவி செய்தார். ஹல்லேலூயா. ஒருவேளை இங்கே நிறைய பேர் இருக்கிறீங்க, நானும் பல வருஷத்து கடந்து போன வருஷங்களில் நிறைய பணத்தை செலவு பண்ணிட்டேன் குழந்தை பாக்கியத்துக்காக, ஒன்றும் நடக்கலை. கவலையே படாதீங்க, ஆண்டவர் இன்னைக்கு ஒரு அற்புதம் செய்வார். ரொம்ப வருஷமாக திருமணத்திற்காக போராடிட்டு இருக்கிறேன். முதல் அற்புதம் கானாவூர் கல்யாண வீட்டில் நடந்தது மாதிரி உன் வீட்டில் ஒரு கானாவூர் கண்டிப்பாக சீக்கிரத்தில் நடக்க போகிறது. கானாவூர் திருமண விருந்து உன் வீட்டில் இயேசு கலந்து கொள்ளுகிற ஒரு விருந்து சீக்கிரத்தில் நடக்க போகிறது. தடைகள் உடையும். கடைசியாக ஆண்டவர் சொல்லுகிறார், எவர்லாஸ்டிங் கைண்ட்னஸ் அண்ட் எவர்லாஸ்டிங் ஆர்ம்ஸ். அப்படின்னா நித்திய கிருபையும் நித்திய புயங்களும். ஏசாயா 54:8 சொல்லுகிறது, அற்ப காலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுதிலே மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நித்திய கிருபையுடன் இறங்குவேன். எப்படின்னா இந்த வசனத்தின்படி ஆண்டவர் உங்களுக்கு இந்த வருஷத்துல ஒரு விசேஷித்த பாதுகாப்பு கொடுக்க விரும்புகிறார். அவருடைய நித்திய புயங்கள், எவர்லாஸ்டிங் ஆர்ம்ஸ், ஆண்டவருடைய நித்திய புயங்கள் உனக்கு அடைக்கலமா, ஆதாரமா, பாதுகாப்பா இருக்குமாம். அது மட்டும் இல்ல, ஆண்டவருடைய கிருபை இமைப்பொழுதிலே முகத்தை மறைக்கும் பொழுது என்னெல்லாமோ நடந்து முடிஞ்சிருச்சு, ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. சங்கீதம் 103:3-5 வரை வசனங்கள். உன் அக்கிரமங்களை எல்லாம் ஆண்டவர் இன்றைக்கு மன்னித்து, உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி, உன் பிராணனை அழிவிற்கு நீக்கி மீட்டு, உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி, நன்மையினால் உன் வாயை ஆண்டவர் திருப்தியாக்குவார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வால வயது போல மாறும்.
வாலிப வயது போல ஆண்டவர் மாற்றி தருவார். எல்லா மரண கட்டுகளை ஆண்டவர் இன்றைக்கு அவிழ்க்கிறார். ஆண்டவர் கிருபையினாலும் இரக்கத்தினாலும் உனக்கு சுகம் கொடுக்கிறார். உன் பரிசுத்தத்தை வைத்தல்ல, இன்றைக்கு முதல்ல ஆண்டவர் ஒரு அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து ஒரு புது வாழ்க்கை, புதிய வருஷத்துல ஒரு புதிய வாழ்க்கை ஆரம்பிங்க. எந்த பாவத்திற்கும் விலகி ஓடுகிற ஒரு விசேஷித்த ஒரு வாழ்க்கை யோசேப்பு செய்தது மாதிரி பாவத்திற்கு விலகி ஓடுகிற ஒரு நல்ல அனுபவத்தை இன்னைக்கு இந்த புதிய வருஷத்தில் எடுத்துட்டு போங்க. ஒரு சரீரத்தில் இருக்க எல்லா வியாதிகளை மாற்றி ஆண்டவர் தெய்வீக சுகத்தை கொடுப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அப்படியே எழும்பி நிற்போமா? சகல வியாதியையும் குணமாக்க வல்லவராம், சகல வியாதியையும் குணமாக்க வல்லவராம், யாராயிருந்தாலும் வேதங்களின்றிய கிருபையாய் அன்பை அளித்திடவே, யாராயிருந்தாலும் வேதங்களின்றிய கிருபையாய் அன்பை அளித்திடவே, நம்பிவா மகனே மகளே, நம்பிவா தேவனுடைய பிள்ளையே, நம்பிவா நம்பிவா, பாவத்தை விட்டு எழுந்து உன் சாபத்தை விட்டு எழுந்து உன் வியாதியை விட்டு உன் கடன்களை விட்டு அன்பு சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு நீ தானாக இந்த இடத்துல வரவில்லை. இயேசு உன்னை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். நீண்ட நாட்களாக 4 சுவர்களுக்குள்ள விழுந்து கிடந்த ஆண்டவனே, இந்த கஷ்ட காலங்களுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் இல்லையா? இந்த நெருக்கடிகளுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் இல்லையா? இந்த அவமானத்துக்கெல்லாம் ஒரு விடிவு காலமே இல்லையா? நித்தமன் செத்து செத்து நான் உழைக்கிறேன்னு சொல்லி கண்ணீரோட இருந்தீங்களா? இந்த புதிய வருஷம் உங்களுக்கு கை கொடுக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த புதிய வருஷத்துல புதிய பிரகாசமான ஒரு எதிர்காலத்தை கர்த்தர் உனக்கு திறப்பார். பெரிதும் அனுகூலமுமான புதிய வாசல்
உனக்கு திறக்கும். புதிய தேசம் உனக்கு திறக்கும். புதிய வழி உனக்கு பிறக்கும். புதிய வீட்டிற்குள்ளே பிரவேசிப்பாய். தோட்டம் துறவுகளோடு கூடிய வீட்டை நீ சுதந்தரிப்பாய். கர்த்தர் அதை சுதந்திரமாய் உனக்கு தருவேன் என்று சொல்லுகிறார். நித்திய மகிழ்ச்சி உன் தலையின் மேலே இருக்கும். சஞ்சலம், தவிப்பு, கடன் எல்லாம் ஓடி போகும். எல்லாம் ஓடி போகும். நித்திய மகிழ்ச்சி உன் தலையின் மேலே இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவான். சந்தோஷமான சுப காரியங்கள் பிள்ளைகளுடைய குடும்பத்தில் நடப்பதா, தடைகள் உடைக்கப்படுவதா, ஒரு பெரிய பினான்சியல் பிரேக் த்ரூ என் பிள்ளைகளுக்கு புதிய வருஷத்திலே கிடைப்பதாக. என் பிள்ளைகளுடைய கடன்கள் எல்லாம் சூரியனை கண்ட பனி போல மாறி போவதாக. என் பிள்ளைகள் செய்வதெல்லாம் வாய்ப்பதாக. என் பிள்ளைகள் தொட்டதெல்லாம் பொன்னாவதாக. வழக்குகளுக்கு முடிவு வருவதாக. அரசு வேலைக்கு வழி திறப்பதாக. நிரந்தரமான வருமானத்திற்கு வழி திறந்ததாக. இவர்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட ஆயுதங்கள் வாய்க்காதே போவதாக. இவர்களுக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருகிறவர்கள் 7 வழியாய் ஓடி போவார்களா. இவர்களுக்கு விரோதமாய் மந்திரவாதம் இனி இல்லை. எல்லாவற்றையும் அழித்து போட்டு சாபங்களை முறியடித்து ஆண்டவர் அதிசயத்தை விளங்க பண்ணினதற்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஆண்டவரே, இதுவரைக்கும் என் குடும்பத்தில் ஒரு நல்ல நிரந்தரமான ஒரு வீடு இல்லை. என் பிள்ளைங்க எல்லாம் வாடகை வீட்டில் கஷ்டப்படுறாங்கன்னு உட்கார்ந்துருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஒரு நல்ல சொந்த வீட்டில் அவர்களை குடி வைப்பீராக. அதற்கான வழிகள் திறக்கப்படுவதாக. எந்த ஊர்ல எந்த தெருவில் என்பதை இன்றைக்கு கர்த்தர் நிர்ணயம் பண்ணிவிட்டு நீர் நிர்ணயம் பண்ணினதை எவன் ஒருவன் மாற்ற முடியும்? ஒருவர் மாற்ற முடியாது. அதை போய் என் பிள்ளைகள் எடுத்துக்கொள்ள சொல்லுகிறேன். என் பிள்ளைகளை எடுத்துக்கொள்ள சொல்லுகிறேன். தடைப்பட்டிருக்கிற திருமண காரியங்கள் இயேசுப்பா உங்க தலைமையில நடக்கட்டும். ஆண்டவரே, காணா ஒரு திருமணத்தை சிறப்பித்து அதிசயங்களை செய்த ஆண்டவர் நித்திய மகிழ்ச்சி என் பிள்ளைகளுடைய தலையில வைக்கும்படி ஒரு நல்ல ஆவிக்குரிய மணவாளனை மணவாட்டியை கொடுத்து பிள்ளைகளுடைய இல்லற வாழ்க்கை நீர் ஆசீர்வதி. பிரிந்து போன குடும்பங்களை ஒன்றாக இணைப்பீராக. இடிக்கப்பட்ட குடும்பங்கள் கட்டப்படுவதாக. ஆண்டவரே, எந்தெந்த குடும்பங்களிலே பிள்ளைகள் இள வயதிலே விதவைகளாய் இருக்கிறார்களோ வாழ்வு தருவீராக. தடைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் உடைத்து போடுவீராக. கற்பத்தின் கனிக்காய் ஏங்கி இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் கற்பத்தின் கனியை கொடுத்து என் பிள்ளைகளை சந்தோஷமான பிள்ளைத்தாட்சியாக்கு. எப்பேற்பட்ட கொள்ளை நோயோடு என் பிள்ளைகள் வந்திருந்தால் இப்பொழுது இந்த கடைசி நிமிடத்திலே உம்முடைய தளமுள்ள கரம் இவர்கள் மேல் வைக்கப்பட்டதற்காக மக்கள் எனக்கு விருப்பமுடன் நீ சுகமா வார்த்தை அப்படியே நிறைவேறுகிறதற்காக மக்கள் நன்றி. மக்கள் இப்பொழுதும் பலிபீடத்திலே வைக்கப்பட்டிருக்கிற இந்த வாக்கு தத்த அட்டைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இதை நீர் ஆசீர்வதிப்பீராக. இதில் இருக்கிறது உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகள், உயிருள்ள வார்த்தைகள். யார் யாருக்கு என்ன வார்த்தையை ஆண்டவர் எடுத்து கொடுக்க தீர்மானிக்கிறீரோ உம்முடைய கரமே அதை எடுத்து என் பிள்ளைகளுக்கு கொடுப்பதாக. அந்த வார்த்தைகள் இன்று அவர்கள் கையிலே அந்த அட்டையை வாங்கும் பொழுதே என் பிள்ளைகளுக்கு அதிசயத்தை செய்ய ஆரம்பிக்கட்டும். தொடர்ந்து ஆண்டவர் மாமம் மகிமைப்படட்டும். இந்த வருஷத்தின் தொடக்கம் முதல் வருஷத்தின் முடிவு வரைக்கும் உங்களுடைய கண்கள் இந்த ஜனங்கள் மேலே பதிந்திருக்கட்டும். ஆண்டவரே, இந்த சேக்ரட் ஹார்ட் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்காக, இந்த ஃபவுண்டர் குடும்பத்திற்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, இந்த பள்ளிக்கூடத்தில் தேவ மகிமை வெளிப்படட்டும். ஆண்டவரே, திரளான ஜனங்கள் புதிய வருஷத்திலே இந்த பள்ளிக்கூடத்திலே வந்து சேருவார்களாக. இங்கு நான் படிக்கிறது, என் பிள்ளைகள் படிக்கிறது நல்லது என்று சொல்லத்தக்கதாக. ஆண்டவரே, இந்த வருஷம் பப்ளிக் எக்ஸாமில் இந்த பள்ளிக்கூடத்தில் சாதனைகளை படைக்கிற பிள்ளைகளை கர்த்தர் தருவீராக. எக்ஸாமுக்காக ஆயத்தப்படுகிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் நல்ல ஞானத்தையும் அறிவையும் புத்தி கூர்மையும் தாரும். எல்லா நெருக்கங்கள் நெருக்கடிகள் மறைந்து போவதாக. ஆண்டவரே, இந்த ஸ்தாபனத்தை நாங்கள் எல்லாரும் சேர்ந்து நிறைஞ்ச மனசுல ஆசீர்வதிக்கிறோம். இவர்கள் பாத்திரங்கள் நிரம்பி வழியட்டும். சுகபத்திரமாய் பிள்ளைகளை அழைத்து வந்த ஆண்டவர் சுகபத்திரமாய் வீடுகளிலே சேர்த்து நல்ல செய்திகளை பகிர்ந்து கொள்ள உதவி செய்யும். இந்த வருடத்தின் எல்லா ஊழியங்கள் கர்த்தர் ஆசீர்வதித்தார். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம்.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒரு நாள் மறவாதே. ஆமென்.